Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999. இந்த படம் வந்து ஒரு ரெகுலராக நான் பண்ணுற ஃபார்மேட்டில் பண்ணல, கொஞ்சம் எனக்கு அது புதுசாக பண்ணியிருக்கேன். ஸோ அது எப்படி ஏற்றுப்பாங்க அப்படின்னு எனக்கு ஒரு பெரிய ஒரு சின்ன இது இருந்தது. கத்தி எடுக்கிறது தப்பு தானே, அப்போ துஷாரா கத்தி எடுத்தது தப்பு தானே, அது யாருக்குமே என் தப்பாக தெரியல. ஏன்னா ஷீ இஸ் புஷ்ட் டு தட் எக்ஸ்டென்ட். அதே தானே காளிக்கும், அப்போது அதே தானே பெரியவருக்கும், அதே தானே எஸ்பிக்கும். என்ன ஒரே ஒரு விஷயம், ஏன் நீங்கள் காளியை எம்ஃபசைஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, ஹி இஸ் நாட் ஹோல்டிங் த கிரட்ஜ் ஃப்ரம் த பாஸ்ட். பன்னேர்மத்னியம் வந்து நாங்கள் Feb 7th பன்னேர்மத்னியம் ரிலீஸ், கரெக்டாக Jan 31st ரம்மின்னு ஒரு படத்தை எடுத்துகிட்டு வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. சேம் ஹீரோ, சேம் ஹீரோயின், சேம் கெட்டப். என்கிட்ட நிறைய பேர் வந்து கூட மேலே கூட வச்சாங்க, ஏன் தூக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க படத்தில். நான் என்ன பதில் சொல்கிறது யோசிச்சு பாருங்க. என்னோட படங்கள் ஏன் வேறு ஜான்ரா இருக்குன்னா, அது நாளைக்குனரோட ப்ராக்டிஸ் தான் நினைக்கிறேன். ஏன்னா வேறு ஜான்ரா கொடுத்துருவாங்க. நீங்கள் உங்கள் கையில் 3 டாபிக் கொடுத்து, வில்லேஜ் ஸ்டோரி, போலீஸ் ஸ்டோரி, லவ் ஸ்டோரி, இது 3த்தில் ஏதாவது ஒன்று எடுத்துப்போம். அந்த இயர் ஃபுல்லாக உட்காந்து கிட்டத்தட்ட ஒரு 12 கதை எழுதி வச்சிட்டேன். ஸோ அடுத்த தடவை போகிறதுக்கு என்னென்னா, நான் அடுத்த தடவை அந்த 12ல் ஒன்று கூட எழுதவே இல்லை, படமே பண்ணல. ஏன்னா எனக்கு அந்த கதையெல்லாம் பழசப்பட்டுச்சு. அதுதான் என்னோட லேர்னிங் நான் நினைக்கிறேன். அவங்க ரம்யா நம்பிசன் ஒன்று சொல்லுவாங்க, அவன் இப்போ அடிச்சானா போயிட்டு வந்து அதுதான். அது வந்து எனக்கு அப்போ விவரம் புரியல, நான் வந்து தப்பு பண்ணிட்டேன். அந்த சீனை பெண்கள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வைக்க ஆரம்பிச்சு தான் ரொம்ப பயமுறுத்தக்கூடிய விஷயமா இருந்தது. ஐ ஃபீல் சாரி ஃபார் தேட். மன்னிப்பு தான் கேட்டுக்க முடியும். எதை எடுத்துப்பாங்கன்னு தெரியாது இல்லை. இப்போ நான் காக்கா படம் பார்க்கும்போது காப்பு கையில் போட்டு சுற்றிட்டு இருந்தேன். அது காட் லைக் அந்த படம் அதையா பேசியிருக்குன்னா அது எனக்கு தெரியல இல்லை. ஆனால் நான் என்ன எடுத்துக்கிறேங்கிறது அது எனக்கு தெரியாது இல்லையா. வி ஆர் ஆஃப்டர் ஆல் ஃபிலிம் மேக்கர்ஸ், பட் த ஃபிலிம் ஹோல்ட்ஸ் அ ரெஸ்பான்சிபிலிட்டி. நம்ம சித்தா வில்லன் மாதிரி வச்சுக்கோங்களேன், அவரை நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிட்டே இருக்கீங்க. ஸோ மேக்கப்லாம் போட்டு தட் வாஸ் அ சைட் ட்ராலி வந்து இங்கேருந்து இப்படி வருது. ஸோ ஒரு ஓவர்லேப்பில் இருந்து அந்த வில்லன் வந்து நடந்து வரணும், டக் 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 டக்குன்னு வந்துகிட்டே இருக்காரு. இங்கேருந்து வருது, கேமரா வருது, அப்படியே வந்துகிட்டே இருக்கான். அந்த டைரக்டர் பார்த்து வந்து கட் அப்படின்றான். அவர் வரவே இல்லை, ஃப்ரேம்குள்ளே வரல. சரி ஓகே ஒன் மோரா அப்படின்னு நினச்சிட்டு எடுத்துகிட்டு போகும்போது இல்லை டேக் ஓகே அப்படி சொல்லிட்டான். தியேட்டரில் இப்படி முடிச்சு அந்த ஷார்ட் இப்படி வந்து நிற்கிது, இப்படி நின்றுட்டே இருக்குது, எல்லாருமே இப்படி எட்டி இப்படி பார்த்துருக்காங்க. ஸோ தட்ஸ் வேர் இட் இஸ் லைக். இது கேட்கும் போது இங்கே பாருங்கள், அது இது எப்படி முடியும் ஏங்க, ஒரே ஒரு சின்ன விஷயத்தில் ஒரு அந்த தேட்டரில் இருக்க ஒரு 500-600, அப்போல்லாம் பெரிய பெரிய தேட்டர்ஸ் தானே, அவ்வளோ கட்டி போட முடியுதுன்னா see how powerful it is. ஸோ அதுதான் ஒரு ஷார்ட்டுக்கான பவர்ஃபுல்லான ஒரு லெசனை நான் பார்த்துக்கிறேன். ஏன்னா நீங்கள் எல்லாரையும் இன்க்ளூசிவாக ஒரு படம் பண்ணணும்னு நினச்சிட்டிங்கன்னா you can't be so exclusive. ஒரு சூப்பரான சக்ஸஸ்க்கு அப்புறமா ரொம்ப ஜாலியாக உட்காந்துட்டு இருக்கீங்க. எப்படி இருக்குது ரெஸ்பான்ஸ் வந்து ஆக்சுவலாக ஃபினாமினலாக இருக்குது. ஏன்னா நான் தியேட்டர்ஸ் போய் பார்க்குறது வந்து வி ஆர் விட்னஸிங் இட் இல்லை, என்கவுண்டரிங் தட் இஸ் அ வெரி இட்ஸ் அ ப்ளஷர், இமென்ஸ் ப்ளஷர். ஏன்னா இப்போ நான் இந்த படம் வந்து ஒரு ரெகுலராக நான் பண்ணுற ஃபார்மேட்டில் பண்ணல, கொஞ்சம் எனக்கு அது புதுசாக பண்ணியிருக்கேன். ஸோ அது எப்படி ஏற்றுப்பாங்க அப்படின்னு எனக்கு ஒரு பெரிய ஒரு சின்ன இது இருந்தது. டவுட்டுன்னு சொல்ல முடியாது, ஒரு மாதிரி நர்வஸாக இருந்தோம். ஆனால் அது என்னென்னா ஆடியன்ஸ் கிட்ட ரொம்ப ஸ்ட்ரெயிட்டாக போய் சேர்ந்துருக்கு. அது வந்து எனக்கு I'm so happy for that. Yeah. So just before the release, இது வந்து ஒரு வீடியோ ஆஃப் yours. படம் வந்து ரிலீஸ் ஆகிறதுல கொஞ்சம் நிறைய சிக்கல்கள்லாம் இருந்துச்சு. என் அப்பா வந்து வாட் ஐ ஃபெல்ட் வெரி இமோஷனல் ஆல்சோ வாஸ், என் அப்பா இந்த படத்தை பார்க்குறதுக்கு தியேட்டருக்கு 3 வாட்டி டிக்கெட் எடுக்க போனாங்க. பட் தென் த ஃபில்ம் இஸ் நாட் yet released. டோன்ட் வெரி, இன்னைக்கு ஈவினிங் ரிலீஸ் பண்ணிடுறோம் அப்படின்ட்டு. ஸோ ஃப்ரம் அந்த ரிலீஸ்க்கு முன்னாடி அந்த பதட்டம் ஒரு வாட் எவர், அங்கேருந்து கட் பண்ணால் உங்களோட அந்த தியேட்டர் விசிட் வீடியோஸ் ஒரு 3-4 டேஸ்க்கு அப்புறமா ஈரோடு போகிறீங்க, மதுரை போகிறீங்க, யூ ஆர் ஜஸ்ட் நாக்கிங் இட் அவுட் எவ்ரிவேர். தட் ரெஸ்பான்ஸ் அவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு இந்த 2 ஃபீலிங் அந்த 3 டேஸ்க்குள்ளே என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படின்றப்போ இட்ஸ் பியோர் மேஜிக் தான். ஸோ அந்த டிலேட் ரிலீஸ்ன்றப்போ அது என்ன காரணத்துக்காக கூட இருக்கலாம், அது எந்த மாதிரி ஒரு பதட்டத்தை உங்களுக்கு ஆட் பண்ணுச்சு? அடப்பாவுமே இப்பயும் ஆடா அப்படி இருந்தது. ஏன்னா நான் எப்படி நினச்சேன்னா, எனக்கு எல்லா படத்துலையுமே ஏதோ ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும் ரிலீஸில், அது எனக்கு என்னன்னே தெரியாது. பன்னேர்மத்னியம் வந்து நாங்கள் Feb 7th பன்னேர்மத்னியம் ரிலீஸ், கரெக்டாக Jan 31st ரம்மின்னு ஒரு படத்தை எடுத்துகிட்டு வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. சேம் ஹீரோ, சேம் ஹீரோயின், சேம் கெட்டப். எஸ். என்கிட்ட நிறைய பேர் வந்து கூட மேலே கூட வச்சாங்க, ஏன் தூக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க படத்தில். நான் என்ன பதில் சொல்கிறது யோசிச்சு பாருங்கள். ரொம்ப சரி ஓகே அப்படின்ட்டா. சேதுபதிக்கும் ஒரு சின்ன பிரச்சனை வந்துச்சு. கரெக்டாக அந்த எண்டில் வந்து டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வந்து வேறு ஒரு படம் மிருதன் வந்தது, அப்போது அது ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் அது இது தேட்டர்ஸ் கிடைக்காது பிளாப்லான்னு சொல்லி கடைசியாக அது ஏதோ ஒன்று வந்துருச்சு.
சிந்துபாத் வந்து சொல்லவே வேணாம். அது ஒரு 34 ரிலீஸ் டேட் போட்டு வெளியில் வந்துச்சு. இன்றைக்கி ரிலீஸ் இல்லை, நாளைக்கு ரிலீஸ் இல்லை, நாளைக்கு அடுத்த வாரம், இப்படி ரிலீஸ் டேட் மாற்றி போட்டு இன்றைக்கி ரிலீஸ்னே தெரியவே தெரியாது. அப்படியே இப்போ விட்டா தான் அப்படி சொல்லி வந்துருச்சு. சித்தாவும் அதே தான். ஃபஸ்ட் நாள்லாம் ஷோவே கேன்சல் ஆயிடுச்சு. அப்படியே போய் அடுத்த நாள்லேருந்து பிக்கப் ஆகி திருப்பி ஸ்லோ பர்னாக விளைஞ்சி. நான் இப்போ எனக்கு இப்போ என்ன இருக்கும், ஓகே பெரிய ஸ்டாருக்கு படம் பண்ணுறோம், நமக்கு அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இருக்கா அப்படின்னு நினைக்கும் போது இது வரைக்கும் நீ பார்த்ததில் என்ன இந்த ஸ்பெஷல் ஐட்டம் ஒன்று இருக்கே அப்படின்னு அந்த மாதிரி ஒன்று வரும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. பட் இவென்ச்சுவலி இன்றைக்கி அது தெரியல, அன்றைக்கி அது ரொம்ப இமோஷ்னலாக இருந்தது. ஏன்னா நான் எங்கள் அப்பா கிட்ட சொல்கிறேன், நீ போகாதீங்க அப்படின்ற. இல்லைப்பா அவங்க தான் டிக்கெட் வருதுன்னு சொல்லி கூப்பிட்றாங்களே அப்படின்னு சொல்கிறாரு. அவர் புரிஞ்சிக்க மாட்டாரு. எனக்கு தானே தெரியும் அங்கே ஏதோ ஒரு கம்யூனிகேஷனில் ஏதோ ஒன்று நடக்குது. அப்போ இந்த மாதிரி எவ்வளோ பேர் வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ சம்மோன் ஷுட் டேக் த ரெஸ்பான்சிபிலிட்டின்னு தான் நான் அந்த வீடியோவே விட்டேன். அந்த வீடியோ வந்து எனக்கு ரொம்ப இமோஷ்னலாக தான் விட்டேன். பட் இன்றைக்கி அது இல்லை, கொஞ்சம் விடாமல் கூட இருந்துருக்கலாமோ அப்படிலாம். இல்லை ஆக்சுவலி அது வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை காமிச்சது. வாட் ஹேஸ் கான் த்ரூ அண்ட் அதுக்குள்ளே என்ன ப்ராசஸ் இருந்திருக்கு, எவ்வளோ சிக்கல் இருந்துமே சி ஹவு பியூட்டிஃபுல்லி இட் இஸ் கம் அவுட் அப்படின்ற ஒரு டிரான்சிஷன் எங்களுக்கு காமிச்சிருக்கு. ஒரு ஈஸியாக வந்தது கிடையாது இந்த சக்ஸஸ் அப்படின்றதுக்கு ஒரு உதாரணமாக அந்த ஒரு சின்ன வீடியோ கிளிப். இல்லை எனக்கு அது இப்போ பார்க்கும்போது ஆமாம் ஓகே நல்லது தான். எல்லாமே ஒரு லெசன் தானே, எல்லாமே ஒரு லேர்னிங் ப்ராசஸ். ஆக்சுவலாக சொல்லுவாங்க என்னென்னா, ஃபஸ்ட்டு படத்துக்கு அப்புறமா நீங்கள் வந்து உங்கள் ரிலீஸை வந்து நீங்கள் கண்டுக்க தேவையில்லை அப்படி சொல்லுவாங்க ஜென்ரலி. ஃபஸ்ட் படம் தான் ஒரு டேரக்டருக்கு முக்கியம், அதுக்கப்புறம் ரிலீஸ் ஆனாலும் அவனும் அப்படி தான் நான் இருக்க ட்ரை பண்ணுறேன். ஆனால் எல்லா படமே இமோஷ்னலாக நம்மளை ஏதோ ஒரு விதத்தில் போய் தைக்குது. அது எப்படி அவ்வளோ டிட்டாச் ஆகுறதுன்னு எனக்கு தெரியல. இந்த டிட்டாச்மெண்ட் பற்றி நம்ம நிறைய பேசுவோம் இதுக்கு அப்புறமா. பிகாஸ் உங்களை நிறைய இன்டர்வியூஸாக இருக்கட்டும், நீங்கள் பேசின விஷயங்கள் அங்கங்கே நான் பார்த்தப்போ ஏதோ ஒரு மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் லெவல் ஆஃப் காதல் யூ ஹேவ் ஃபார் சினிமான்றது எனக்கு உணர முடியுது. we'll talk about that. Okay. But to begin with, நாளை இயக்குனரில் வந்து வரீங்க, அதுக்கப்புறம் ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, அண்ட் தென் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ஃபீச்சர் ஃபிலிம். ஒரு ஏடியாக எங்கேயுமே ஒர்க் பண்ணாமல் ஒரு டிரெக்டாக ஒரு ஃபிலிம் பண்ணணும் அப்படின்னா இந்த வாய்ப்பு எப்படி வந்துச்சு? இதில் வந்து என்னென்ன சிக்கல்கள் இருந்தது? பிகாஸ் ஒரு ஃப்ரெஷராக ஒரு டிரெக்டராக போய் நிற்கிறப்போ அவ்வளோ பெரிய காஸ்ட் அண்ட் க்ரூவை வந்து நீங்கள் ஹோல்ட் பண்ணுறதா இருக்கட்டும், சின்ன பையனா எதுவுமே தெரியல எனக்கு இந்த ஒர்க் எப்படி இருக்கும், இவங்ககிட்ட எப்படி ஒர்க் வாங்குறது அப்படின்னு எல்லாத்துலேயுமே ஒரு சாதுரியமாக பண்ணுறது எப்படி இருந்துச்சு? இந்த 2 கேள்வி எனக்கு கேட்கணுன்ட்டு இருந்துச்சு அபவுட் பண்ணையாரும் பத்மினியும். தேங்க்யூ ஃபார் ஆஸ்கிங் தட். ஏன்னா யோசிக்கும் போது ஆமாம் சரியான மூமெண்ட் அது ஆக்சுவலி. ஏன்னா இப்போ ஷார்ட் ஃபிலிம் வந்து நான் தான் ப்ரொடியூசர், நான் தான் டைரக்டர். இப்போ நாளை இயக்குனர்லேருந்து ஐ திங்க் 5,000 கொடுப்பாங்க ஒரு படத்துக்கு. ஆனால் நம்ம எப்படி பார்த்தாலும் ஒரு 50,000 ஸ்பெண்ட் பண்ணுவோம். உடனே வாங்கி போட்டு தான் அதை பண்ணுறது. எப்படின்னா சாப்பாடே போயிட்டு வர்ற வழியில் நாங்களே வாங்கிட்டு வந்துடுவோம். இட் லைக் ஏன்னா ப்ரொடக்ஷன் மேனேஜர்ஸ்லாம் இருக்க மாட்டாங்க. ஸோ நானும் என்னோடய ஏடியோ யாராவது ஒரு ஆள் போய் வாங்கிட்டு வரணும். ஃபஸ்ட்டு டைம் ஷார்ட் ஃபிலிம் பண்ணும்போது எனக்கு வந்து யார்கிட்டையாவது அசிஸ்டண்ட்டாக சேர்கிறதுக்கு தான் ஷார்ட் ஃபிலிம் பண்ணேன். ஸோ அதுக்கு ஒரு டோக்கன் வேணும்ல, இவ்வளோ பேருக்கு மத்தியில் நம்ம. அப்போ ஃபஸ்ட் டைமாக போகும்போதே போய் எல்லாம் செட் பண்ணி உட்காந்தோடனே அங்கே வந்து ஒருத்தவங்க சொல்கிறாங்க, சொல்லுப்பா என்ன சொல்லணும்ப்பா, ஆக்ஷன் சொல்லுப்பா. ஸோ ஆக்ஷன் அப்படின்ட்டேன்ப்பா, அதுக்கு முன்னாடி ஸ்டார்ட் கேமரா சொல்லுப்பா அப்படின்னு. அப்படி தான் நான் வந்து எனக்கு என்னன்னே தெரியாது, லைக் எங்கே கேமரா வைக்கணும், என்ன பண்ணணும், நமக்கு ஒரு கதை யோசிக்க தெரியும். திடீர்னு நீங்கள் வந்து அதுக்கப்புறம் அவங்களே சொல்கிறாங்க, அப்புறம் கட் சொல்ல தெரில, அப்புறம் நேராக எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணணுன்னு தெரில. எடிட்டிங் ஃபஸ்ட்டு பண்ணுறதா, டப்பிங் எடிட்டிங் போனால் எடிட்டர் வந்து கழுவி ஊற்றிட்டாரு. என்னடா இதை எப்பட்றா எடிட் பண்ண, என்னடா எடுத்து வச்சுருக்க. ஸோ அப்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இது நமக்கு செட் ஆகுது, மறுபடியும் துபாய்க்கே போயிடலான்ற மாதிரி வேலைக்கே போயிடலான்னு முடிவு பண்ணிட்டேன். அப்புறம் ஒன்று தோணுச்சு, இல்லை இப்படி போக முடியாதுல்ல, ஒன்று கரெக்டாக பண்ணிட்டாது அட்லீஸ்ட் போயிடலாம். ஸோ அந்த கரெக்டாக பண்ணுற ப்ராசஸ்க்குள்ளே போனது இன்றைக்கி வரைக்கும் போயிட்டுருக்கு. தட்ஸ் வேர் அப்படின்றது தோணுது. ஸோ அது பயங்கரமான விஷயம். ஒரு ஆக்ஷன் கட்டு சொல்லுறதுக்கே தயங்கினா இல்லை அது தெரியாத இருந்த ஒரு பையன் வந்து இன்னைக்கு இந்த லெவலில் வந்திருக்கீங்க அப்படின்றப்போ ஐ திங்க் இட்ஸ் பை யோர் செல்ஃப் அண்ட் இன்ஸ்பிரேஷன் தான். நான் இதில் ஒன்று ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன். என்னென்னா நாளை இயக்குனரில் வந்து சீசன் 1 வந்து பண்ணாங்க. அப்போது வந்து கால் ஃபார் வருது, இந்த மாதிரி நாளை இயக்குனர்னு ஒரு ப்ரோக்ராம் வருது. அப்படின்னா நானும் என் படத்தை அனுப்பிச்சேன். அப்போ தான் என் படம் ரிஜெக்ட் ஆகிடுச்சு, செலக்ட் ஆகலை. அப்போது தான் கார்த்திக் சுப்புராஜ், நலன், பாலாஜி மோகன் அவங்கெல்லாம் பண்ணுறாங்க. ஸோ நான் வந்து என்ன நினைக்கிறேன், என்ன பாலிடிக்ஸ் தானே, ஆப்வியஸாக ரிஜெக்ட் பண்ணுவானுங்க, யாராவது தெரிஞ்சால் வச்சு தான் போக முடியும் அப்படின்னு நினச்சி.
அப்புறம் சீசன் ஆரம்பியும் படத்தை பார்த்தா தான் தெரியுது இது பாலிடிக்ஸ்லாம் கிடையாது, இவனுங்க வேறு லெவலில் எடுக்கிறானுங்க அப்படின்றது நமக்கு அப்போ தெரிஞ்சுது. ஸோ நான் வந்து என்ன முடிவு பண்ணுறேன்னா, நான் அடுத்த வருஷம் கன்ஃபார்மாக இதை வந்து கிராக் பண்ணுறோம். இல்லை நான் உள்ளே போகிறேன்னு முடிவு பண்ணிட்டேன். ஓகே, நான் வந்து கன்ஃபார்மாக உள்ளே போயிடுறோம் அப்படின்ட்டு செலக்ட் ஆகுறது தான். அதுக்கப்புறம் தான் அந்த கிராக்கிங் ப்ராசஸ்லாம். நான் ஃபஸ்ட்டு உள்ளே போகிறேன், அந்த என்ட்ரி உள்ளே போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ என்ன பண்ணேன், மாதம் ஒரு டாப்பிக்கில் படம் பண்ண சொல்லுவாங்க. அதுதான் அங்கே பெரிய சேலஞ்சு. ஸோ இப்போ என்னோட படங்கள் ஏன் வேறு ஜான்ரா இருக்குன்னா அது நாளைக்குனரோட ப்ராக்டிஸ் தான் நினைக்கிறேன். ஏன்னா வேறு ஜான்ரா கொடுத்துருவாங்க. நீங்கள் உங்கள் கையில் 3 டாபிக் கொடுத்து வில்லேஜ் ஸ்டோரி, போலீஸ் ஸ்டோரி, லவ் ஸ்டோரி, இது 3த்தில் ஏதாவது ஒன்று எடுத்து பண்ணும். ஒரே இது திருப்பி ரிப்பீட் பண்ண முடியாது கூடாது. ஸோ அடுத்தடுத்து வேறு பண்ணுவோம். ஸோ இப்படி இருக்கும்போது நான் வந்து எழுத ஆரம்பிச்சிட்டேன். இப்போவே நம்ம அடுத்தது போயிட்டோம்னா நமக்கு ஒரு டாப்பிக்குக்கும் நம்ம வந்து எழுதிடுவோம், நமக்கு அப்போ ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. என்னென்னா அந்த இயர் ஃபுல்லாக உட்காந்து கிட்டத்தட்ட ஒரு 12 கதை எழுதி வச்சிட்டேன். ஸோ அடுத்த தடவை போகிறதுக்கு என்னென்னா நான் அடுத்த தடவை அந்த 12ல் ஒன்று கூட எழுதவே இல்லை, படமே பண்ணல. ஏன்னா எனக்கு அந்த கதையெல்லாம் பழசாப்பட்டுச்சு, அது நல்லா இல்லைன்னு. அதுதான் என்னோட லேர்னிங் நான் நினைக்கிறேன். ஓகே, என்னோட ஒர்க்லேருந்து எனக்கு இருக்கிற லேர்னிங் மிகப்பெரியதாக நான் பார்க்குறேன் ஜென்ரலாக. எனக்கு ஃபஸ்ட், அதுக்கப்புறம் மற்றவங்க சொல்கிறது. ஓகே, ஆக்சுவலி இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து க்ரூ பர்சன் ஆஃப் யோர்ஸ் கிட்ட நாங்கள் கேட்டிருந்தோம், சார் வந்து ரெடியாக இருக்காங்களா அடுத்த கதைக்கு, அவரோட அடுத்த ப்ராஜெக்ட் என்ன அப்படின்றப்போ அவங்களோட இன்ஸ்டன்ட் பதில் வந்து, சார் அப்படி கதைலாம் எழுதி வச்சுட்டு வெயிட் பண்ணுறதுலாம் இல்லை, ஹி ரைட்ஸ் அ ஸ்டோரி, அது நடத்துவார், நிகழ்த்துவார், அதில் சக்ஸஸ் வரும், அதை என்ஜாய் பண்ணிவிட்டு ஸ்லோவாக நெக்ஸ்ட் ஃபிலிம்க்கான ஒரு ப்ராசஸ் இருக்குமே தாண்டி ஸ்டோர் பண்ணி வச்சு இது இவருக்கு அது அவருக்குன்ற மாதிரி ஒரு இதில் இல்லை அப்படின்றது. நான் அந்த பேங்க் வச்சுக்கிறதே இல்லை, கிடையாது என்கிட்ட. இப்போ ஆக்சுவலாக ஒரு ஃபீமேல் சென்ட்ரிக் ஸ்கிரிப்ட் ஃபுல்லாக பவுண்டாக முன்னாடி பண்ணி வச்சிருந்து இருக்குது. ஆனால் அது எப்போ பண்ணுவோன்னே தெரியாது. அது எனக்கு அடுத்து இமீடியட்டாகவும் பண்ணவும் வேணாம். ஓகே, எனக்கு அது எப்போ வேணால் பண்ணாமல் போகலாம். ஒரு லவ் ஸ்டோரி இருக்குது, நானாக அதை வந்து அதை இப்போ இமீடியட் இது இல்லைன்னா அது இல்லைன்னா அது அன்னைக்கு பண்ணோம் அப்படிலாம் நான் ஒர்க் பண்ணல. அண்ட் சக்ஸஸ் அனுபவிச்சுட்டு கூட இல்லை. நான் வந்து எனக்கு என்னன்னா இந்த படத்துலேருந்து எவ்வளோ சீக்கிரமாக டிட்டாச் ஆகிறனோ எனக்கு நல்லது அப்படின்ட்டு. நான் நேற்று டிட்டாச் ஆகிட்டேன்னு நினைக்கிறேன். சொல்லிட்டு வந்துட்டு இருந்தேன் நான் இன்னையிலேருந்து. ஓகே வெளில வந்துட்டோம் அப்படி அந்த மாதிரி இருக்குது. ஐ மீன் காம் டவுன் ஆகிறது தான் டிட்டாச். ஓகே, லைக் அதோட பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் எதுவுமே நம்ம காதுக்கு வராமல் நம்மளை அஃபெக்ட் பண்ண விடாமல் வச்சுக்கிறது, அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகுறது. அதுதான் நினைக்கிறேன். அப்படி இல்லை, ஆனால் உண்மையாகவே என்கிட்ட நிறைய கதை. ஏன்னா இப்போ என்ன சொல்லணும்னு அது எனக்கு அந்த கால சூழல் அது எல்லாம் சேர்ந்து தான் அந்த கதை சொல்ல தோணுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, லவ்லி. இப்போ 2வது முதல் படம் பண்ணியாச்சு. அந்த படமுமே வந்து இப்போ யோசிக்கிறப்போ தோ இட் டிட் நாட் பெர்ஃபார்ம் கிரேட் இன் தியேட்டர்ஸ், கிரிட்டிக்கலி அக்ளைம் படமாக இருக்குது. முதல் படம் ஒன்று பண்ணியிருக்கோம், ஆனால் ஒரு மொக்க படமாக கொடுத்துடல. இன்னைக்கு வரைக்கும் அதை பற்றி பேசுகிறோம். அதில் பாட்டாக இருக்கட்டும், சீன்ஸாக இருக்கட்டும், நிறைய இடங்களில் நீங்கள் சொன்னது என்னென்னா அந்த 2 கேரக்டர்ஸ்குள்ளே இருந்த விஷயங்கள் வந்து என் வீட்டில் நான் பார்த்தது, என் அப்பா பண்ணது, என் அம்மா பண்ணது, அந்த மாதிரி பாண்டிங்ஸ் தான் நான் வச்சுருந்தேன் அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி கதையை நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணக்கப்புறம் உங்கள் வீட்டில் அந்த நபர்கள் அப்பா அம்மா என்ன சொன்னாங்க? என்ன உங்கள் அப்பா என்ன இப்படியா பண்ணுறாரு, நீ என்ன இதை ஓவராக காமிச்சு வச்சிருக்க அப்படின்னு. சும்மா அது ஆமாம்மா. ஏன்னா அது அப்படி பண்ணாங்கன்னா எனக்கு எப்படி ஞாபகத்துக்கு வந்துருக்கும். மேபி எங்கள் வீட்டில் இன்னும் மெலோட்ராமா வந்து கட்டாக இருக்கும். இப்போ சும்மா சொல்லணும், எங்கள் அப்பா அருவமனையை கவுத்தி போட்டு போகும்போது எங்கள் அம்மா அதுக்கு ரியாக்டே பண்ணாமல் இருப்பாங்க. அது நடக்கிறதே அவங்க கண்டிருக்கவே மாட்டாங்க. அதனால் இங்கே சினிமாக்காக கொஞ்சம் அந்த மெலோட்ராமாவை ஏற்றி காட்டுறோம். பட் சம்ஹவ் அதர் நான் வந்து வீட்டில் பார்க்காம எனக்கு அது எப்படி வரும்? ஏன்னா எனக்கு நான் 12 எடுக்கும்போது 25 வயசு. ஸோ அப்போ அந்த ஒரு 60 வயசுக்கான காதலை என்னால் சொல்லவே முடியாதுல்ல. அது சொல்லணும்னு தோணுனதுக்கான விஷயமே நம்ம பார்த்து பழகின ஏதோ ஒரு விஷயத்தில். அப்போது எனக்கு வாசிப்பு பழக்கம்லாம் ரொம்ப கம்மி வேறு. ஆஃப் லேட்டாக தான் சிந்துபாத்துக்கு அப்புறமா தான் புத்தகம் வாசிக்கிறதே கொஞ்சம் வர ஆரம்பிச்சு. ஸோ அதுக்கு முன்னாடி எனக்கு அதெல்லாம் இல்லை. அப்போது எனக்கு அங்கேருந்து தான் வருது. அதான் இந்த மாதிரி தான் இருக்கும். மோஸ்ட் ப்ராப்ளி அந்த ஊடல் இருக்குல்ல, அந்த 2 பேருக்குமான அந்த கல்யாணம் ஆகிட்டு இவ்வளோ வருஷம் கழிச்சு இருக்கிற ஒரு ஊடல் இருக்குல்ல, அது வந்து ரொம்ப ரொம்ப நான் எப்படி சொல்கிறேன்னா, எங்கள் அப்பாவும் அம்மாவும் ரொமான்டிக்கானா அவனுங்க பேசிப்பானுங்களானே தெரியாது. சும்மா ஒரு கான்வர்சேஷன் கூட வச்சுக்க மாட்டாங்க. ஹெல்த்தியாக ஒரு கான்வர்சேஷன் கூட இருக்காது. பேசிக்க மாட்டாங்க. ஆனால் எப்படி இவ்வளோ நாள் அந்த மேரேஜ் ரிலேஷன்ஷிப் எப்படி ஹோல்டாக இருக்குது அப்படின்னா, சம்திங் இதை தாண்டி இப்போ எங்கள் அம்மாவுக்கு ஒன்றா எங்கள் அப்பா கண்ணு கலங்கும், எங்கள் அப்பாவுக்கு ஒன்றா எங்கள் அம்மாவில் தாங்கிக்கவே முடியாது. இப்போ இது இருக்குல்ல, அது எப்படி கிடைக்கும்? அப்போ ஏதோ ஒரு நீ எதிர்பார்க்குற விதத்தில் அந்த லவ் வந்து பரிமாறப்படலை. ஆனால் அது பயங்கர ஸ்ட்ராங்காக பயங்கர ஹெல்த்தியாக இருக்குது. ஸோ எல்லாரையும் ஒரே ஜாடிக்குள்ளே அடைக்க வேணான்னு தோணும். அந்த மாதிரி விஷயங்கள் நமக்கு வந்து அதுதான் மேபி இட் இன்ஸ்பயர்ஸ் மீ. சூப்பராக இருந்துச்சு நீங்கள் சொல்கிறப்போ. அது அவங்க பேசிப்பாங்களான்னு கூட தெரியல பெருசாக. வெளிலேருந்து பார்க்குறவங்களுக்கு இவனுங்க தான் அந்த குழந்தைய பெற்றானுங்க, இல்லை இந்த சின்ன வயசில் சொல்லுவாங்களே கட்டி பிடிச்சா குழந்தை பிறந்துருன்ற கணக்கில் குழந்தை நானும் என் தம்பி பிறந்தமான்ற மாதிரி தான் இருக்கும் எங்கள் அம்மா அப்பா பார்த்தா. ஆனால் அது
உள்ள பயங்கரமாக பயங்கரமான ஒரு லவ் இருக்கு உள்ள. அது எப்படின்னு தான் தெரியல. ஓகே. ஸோ இந்த படம் வந்ததுக்கு அப்புறமா வாட் வாஸ் தி ரெஸ்பான்ஸ் ஃப்ரம் யோர் மேபி நீங்கள் வந்து குருஸை நினச்சவங்களா இருக்கலாம், இல்லை நீங்கள் ஃபாலோ பண்ணணுன்ட்டு இருந்தவங்களா இருக்கலாம், அவங்கெல்லாம் உங்களை எப்படி அப்ரிஷியேட் பண்ணாங்களா, இல்லை அட்வைசஸ் கொடுத்தாங்களா? எனக்கு வந்து 2 பேர் ரொம்ப முக்கியமாக நான் பார்ப்பேன் என்னோட கேரியரில். ஒன்று ராம் சார், இன்னொன்று சேது, ஓகே. விஜய் சேதுபதி. யா. இப்போ ராம் சார் வந்து கால் பண்ணி எனக்கு படம் ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு சூப்பராக இருக்குன்னு சொன்னார். அண்ட் அவர் தான் சொன்னார், இது வந்து டிஃப்ரெண்ட்டான ட்ரீட்மெண்ட் வரும். இன்னொன்று இந்த ரைட்டிங் ப்ராசஸ்ஸே அவர்னால தான் வந்தது. அவர் எப்பயுமே என்கிட்ட சொல்லிட்டு இருப்பார், ஃபர்ஸ்ட் ஆக்ட் இல்லாமல் படம் பண்ணணும், அதுக்கு நம்ம ரெடி ஆகணும்னு சொல்லுவோம். ஸோ தட்ஸ் த ட்ரை. இந்த படம் வந்து ஃபர்ஸ்ட் ஆக்ட் இல்லை, நேராக கான்ஃப்ளிக்டில் ஆரம்பிக்குது அப்படின்னா, ஸோ தட்ஸ் பிகாஸ் ஆஃப் ஹிம். ஓகே. அவர் தான் என்னை படம் பார்க்குற விதத்தை மாற்றினார், புத்தகத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு, இது எல்லாமே. ஸோ அவர் சொன்னார். அப்புறம் சேது முந்தானேத்து நைட்டு கால் பண்ணி பயங்கரமாக பேசினார். எனக்கு அது ரொம்ப, நண்பா நீ பயங்கரமாக பண்ணிட்டடா, வேறு லெவலில் பண்ணிட்டடா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுடா, நீ க்ரியேட் பண்ணுற வேர்ல்டு ரொம்ப நல்லாயிருக்கு, அது உனக்கான வேர்ல்டாக இருக்குது, நம்ம இதுக்கு முன்னாடி பார்க்காத உலகமாக இருக்குது, தட்ஸ் வாட் ஐ வாண்ட். இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த படத்தை திருப்பி கொடுக்குறதுல எனக்கு உடன்பாடே இல்லை. அது ஒர்க் ஆகலாம், ஒர்க் ஆகும் போகலாம். ஓகே. ஆனால் நான் புதுசாக ஒன்று கொடுக்கணுன்றதுல ரொம்ப தெளிவாக இருக்கேன். ஏன்னா எனக்கு இப்போ அவங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு எனக்கு தெரியாது, ஆனால் எனக்கு என்ன வருன்றது எனக்கு தெரியும். ஸோ அதை ஸ்ட்ராங்காக பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்களுக்கு என்ன வேணுன்ற தேடலை நம்ம போயிட்டே இருந்தோம்னா, என்னோடய படங்கள் வந்து இன்னைக்கான விஷயத்தை பேசிட்டு போயிடும். ஐ டோன்ட் வாண்ட் தட் டு ஹேப்பன். ஓகே. நாளைக்கு போயிட்டு இன்னைக்கு பன்னியாரம்பத்து நீங்கள் பேசுகிற மாதிரி நாளைக்கு இதை பின்னாடி போயிட்டு பேசணும். அது ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்குறோம். ஏன்னா மற்ற யார்கிட்டையும் கிடைக்காத டூல் நம்மக்கிட்ட இருக்குது, அதை கொஞ்சம் ப்ராப்பராக யூஸ் பண்ணுறோன்னா. அழகான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன். ஓகே. ஸோ ஆஃப்டர் திஸ் பண்ணையாரும் பத்மினி மேஜிக் நடந்ததுக்கு அப்புறமா இங்கே வந்து சேதுபதின்ற படம் வருது. அதில் இருக்கிற குட்டி குட்டி விஷயம் லைக் பண்ணையாரும் பத்மினி, இந்த படத்தில் உள்ள சீன்ஸுமே எங்களுக்கு ஞாபகத்தில் இருக்குது. ரொம்ப க்யூட்டான ஒரு படமாக இருந்தது. அதில் எல்லா மசாலாவுமே இருந்தது. பட் அந்த படத்தில் வந்து ரிவ்யூஸ் பற்றி பேசணுன்னா, ஐ திங்க் ஒன் திங் ஐ க்ளோஸ்லி வாட்ச் அண்ட் ஐ ரிமெம்பர், அந்த காலில் விழுந்து ஒரு க்யூட்டான ஒரு மூமெண்ட் இருக்கும். ரம்யா நம்பீசன் கிட்ட விஜய் சார், சேதுபதி சார் வந்து ஒன்று பண்ணுறது சண்டைக்கு அப்புறமா. ஸோ அது நீங்கள் வந்து ஒரு விதத்தில் யோசிச்சு அதை எடுத்துருந்துருப்பீங்க. பட் ஒரு சில ஆடியன்ஸ் அதை கன்சீவ் பண்ணிக்கிட்ட விதம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அப்படியா? என்ன மாதிரி? அப்போ சண்டை போட்டுக்கிட்டு அப்போ சண்டைலாம் போட்டுட்டு திருப்பி இந்த மாதிரி காரில் விழுந்தா மன்னிச்சிடணுமா, அப்போது ஹிட்டிங் அ கேர்ள் ஒரு திட்டுறது வந்து இஸ் இட் ரைட் அப்படின்ற மாதிரி ஒரு பெர்செப்ஷன் வாஸ் தேர். அதுக்கு முன்னாடி அடிச்சிருப்பாரா அவர்? யா, அடிச்சிருப்பாங்களான்றது எனக்கு தெரியல. பட் அந்த சண்டை இருக்கும் அவங்களுக்குள்ள. ஓகே ஓகே. அடிச்சிருந்தா அது தப்பு, சண்டையாக இருந்தால் அது பெரிய தப்பு இல்லை. நான் அதை எப்படி பார்க்குறேன்னா, ஒரு அந்த படத்தில் நிறைய பொலிட்டிக்கலான பிரச்சனை காட்சி இருக்குது. இப்போ அவங்க ரம்யா நம்பீசன் ஒன்று சொல்லுவாங்க, அவன் இப்போ அடிச்சானா போயிட்டு வந்து அதுதான் தப்பு, அது தப்பு. அது வந்து எனக்கு அப்போ விவரம் புரியல, நான் வந்து தப்பு பண்ணிட்டேன். நான் அதை இன்னொரு இன்டர்வியூவில் கூட சொன்னேன். நான் ஏன் அடுத்த படங்கள், இனி வரும் படங்கள் அது ரொம்ப கான்சியஸாக இருக்கணும்னு நினைக்கிறேன்னா, ஏன்னா நீங்கள் பாருங்களேன், நான் ஒரு இன்டர்வியூவில் சொன்னேன், அது நீங்களே பார்க்கலன்னா, படம் வந்து 1 கோடி பேர் பார்த்துருவாங்க, இன்டர்வியூ வந்து வெறும் 50,000 பேர் தான் பார்ப்பாங்க. ஸோ ஒன்ஸ் அந்த டேமேஜ் இஸ் டன், இட் இஸ் டன் ஃபார் எவர். அண்ட் அந்த சீனை பெண்கள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வைக்க ஆரம்பிச்சது தான் ரொம்ப பயமுறுத்தக்கூடிய விஷயமா இருந்தது. ஐ ஃபீல் சாரி ஃபார் தட். மன்னிப்பு தான் கேட்டுக்க முடியும். இனி வர படங்கள்ல அதை இல்லாம கான்சியஸா பார்த்து. ஓகே. சோ ஐ ஜஸ்ட் வாண்டட் டு நோ, இப்போ நீங்க வந்து எடுத்தது அது வந்து எனக்கு உண்மையாவே தெரியாது. ஓகே. நான் வந்து சும்மா ஒரு ஃபிளிக், ஒரு எப்படி சொல்றது, அந்த சீன் ஃபிளிக், அந்த சீனுக்கான இதுல கேரி ஆகி ஒன்று பண்ணிட்டோம். அது நல்லா கிளாப்பும் உழுகுது தியேட்டர்ல, அதுவும். பட் தட் இஸ் லைக், பட் அது சரியான விஷயம் தானா அப்படின்னு யோசிக்கிறப்போ அது சரியா பட்டுது. அப்போ கூட யோசிக்கல, அது இப்போ யோசிக்கிறேன். இப்போ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஆஃப்டர் டூயிங் சித்தா or ஆஃப்டர் ரைட்டிங் சித்தா, ஓ ஷிட், அதை பண்ணியிருக்க கூடாது அப்படி இருந்தது. அது ஏன்னா நான் இப்போ அந்த பையன் கன் எடுத்து சுடுற சீன்லாம், கன் எடுத்து சுட்டோன்னே டக்குன்னு ரம்யா நம்பீசன் வாங்குவாங்க கையில். ஸோ அவன் சுட்டுட்டான், அதுக்கடுத்து அந்த குழந்தை கையில் வெப்பன் இருக்கக்கூடாதுன்னு அந்த அம்மா வாங்குற அளவுக்கு புரிதல் இருந்தேன் எனக்கு. அதுக்கான புரிதல் இல்லை. அந்த ரிலேஷன்ஷிப்பை இப்படி 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 பண்ணக்கூடாது, அது வந்து ஈக்குவல் அது அப்படின்ற புரிதல் வந்து இல்லை. ஓகே ஓகே. ஸோ இப்போது இந்த இதில் எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்குது. இப்படி விளையாட்டுத்தனமாக நம்ம ஒன்று பண்ணுறோம், இல்லை நம்ம பெருசாக அதை ரொம்ப யோசித்து அதை ஒரு சீனாக வைக்கணுன்ட்டு ஒரு இம்பாக்ட்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிலாம் யோசிக்காமல் லைட் ஹார்ட்டடாக ஒன்று எழுதிடுறோம். அது அகேன்ஸ்டாவோ இல்லை அது தப்பாவோ டேர்ன் அவுட் ஆகும்போது அதில் ரைட்டிங்கில் தப்பு இருக்குதுன்னு யோசிக்கிறீங்களா, இல்லை ஒரு வாட் கோஸ் ராங் அப்படின்னு இல்லை? சில சமயங்களில் ஒன்று இருக்குது ஆக்சுவலி, என்னென்னா என்னதான் இருந்தாலும் நான் ஒரு ஆண். யா. நான் வந்து ஒரு பெண்ணை பற்றி பேசும்போது நான் வந்து என்ன பண்ணணுன்னா,
ஒரு 10 பெண்கள்கிட்ட அது கரெக்டானு கேட்டுக்கணும். அது எப்பயுமே சரி. புரியுதா? அந்த பெண்கள் வந்து அவங்க பொலிட்டிக்கலி கரெக்டாக ஐடியாலஜி இருக்கிற பெண்களாக இருக்கணும். நான் வளர்ந்த மாதிரி இந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் போடுற பெண்களாக இருந்தால் அங்கேயும் முடிஞ்சு போச்சு. முடிஞ்சிடும். காட் இட். லைக் Yeah. அவங்கள குறை சொல்ல முடியாது. Yeah. ஏன்னா அவங்க வளர்ந்த விதம், அந்த கால சூழல், அது எல்லாமே சேர்ந்து தான் அதை தீர்மானிக்குது. இதுவுமே எனக்கு லேட்டராக தான் புரிய வருது. ஏன்னா இப்போ நான் வந்து ஒரு விஷயம் பேசுகிறேன்னா அது வந்து வேறு இடத்துலேருந்து பார்க்கும்போது அது வேற ஒன்றா புரிஞ்சு கொள்ளப்படுது. ஆனால் நான் வந்து உண்மையாகவே இப்போது ஆஃப் லேட்டாக அட்லீஸ்ட் ஆஃப்டர் சித்தா ரைட்டிங் நான் சித்தா ரிலீஸை சொல்ல, சித்தாவோட எழுத்து ஆஃப்டர் சிந்துபாத்னு வச்சுக்கலாம். அதுக்கப்புறமாவே நான் ஐ பீன் வெரி கான்ஷியஸ். நான் வந்து பொலிட்டிக்கலி இன்கரெக்டாக ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லிடக்கூடாது அப்படிங்க. இதையும் மீறி நடந்தாலும் நான் அதை தப்பு, ஓகே, நான் அதை அடுத்த படத்தில் திருத்திக்கிறேன்னு சொல்ல முடியுமே தவிர, ஆனால் அதோட இன்டென்ஷன் வந்து ஜஸ்ட் கிளாப் வாங்குறது கன்ஃபார்மாக கிடையாது. ஓகே. அது இல்லை. சேதுபதியில் அது இருந்தது. அதுக்கு தான் நான் சோல்ஃபுல்லாக தப்பு, இது இப்படி பண்ணும்போது இப்படி இருக்குதா, சரி இன்னும் கான்சியஸாக இருப்போம், அப்படி தான் அது தோணுதே தவிர நான் ஏன்னா சித்தாலாம் நான் நிறைய பேருக்கு வாசிக்க கொடுத்துட்டேன். நிறைய பேருக்கு வாசிக்க கொடுத்துட்டேன். ஐ மீன் லைக் இந்த படம் கொடுக்கல, இந்த வீரதீர சூரன் அப்படி கொடுக்கல. ஆனால் சித்தா வந்து நிறைய பேர் ஐ மீன் லைக் ப்ராப்பராக இதை டீல் பண்ணுறவங்க கிட்டே கொடுத்து வாசிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் வி வென்ட் டு ஷூட். அந்த மாதிரி தான். ஸோ 25 இயர்ஸில் டிரெக்டரான ஒரு பையன் போக போக மெருகேறி அதில் என்னெல்லாம் வந்து நுவான்சஸ் ஆட் ஆக முடியுமோ ஆகி இன்னைக்கு ஐ திங்க் ஒரு ஒரு தாட்ஃபுல்லான ஒரு ரெஸ்பான்சிபிள் பர்சனாக இருக்கீங்க இன்னைக்கு. அட்லீஸ்ட் படம் வந்து கொஞ்சம் ரெஸ்பான்சிபிளாக வெளில வந்துடணும். ஏன்னா நீங்கள் எதை எடுத்துப்பாங்கன்னு தெரியாதுல்ல. ஆக்சுவலி இப்போ நான் காக்கா படம் பார்க்கும்போது காப்பு கையில் போட்டு சுற்றிட்டு இருந்தேன். ஸோ அது காட் இட். லைக் அந்த படம் அதையா பேசியிருக்குன்னா அது எனக்கு தெரியல. ஆனால் நான் என்ன எடுத்துக்கிறேங்கிறது அது நமக்கு தெரியாது இல்லையா. ஸோ அந்த மாதிரி தானே இப்போ என் படம் பார்க்குற இன்றைக்கி யங்ஸ்டர்ஸ்க்கும் அது இருக்கும். ஸோ அதை கொஞ்சம் அதுக்காக மட்டுமே இல்லைனாலும் வேறு ஆஃப்டர் ஆல் ஃபிலிம் மேக்கர்ஸ் நான் வந்து அவ்வளோ பொறுப்பான ஆளாக என்னை உணர்ந்துக்கிட்டதே கிடையாது. லைக் சொசைட்டியில் ஒன் ஆஃப் த ரெஸ்பான்சிபிள் அப்படிலாம் நான் சாதாரணமாக வி ஆர் ஆஃப்டர் ஆல் ஃபிலிம் மேக்கர்ஸ், பட் த ஃபிலிம் ஹோல்ஸ் அ ரெஸ்பான்சிபிலிட்டி, நாட் மீ. ஓகே. ஸோ என்னோட படம் தான் ரொம்ப சரியாக இருக்கணும் அப்படின்னு நான் நினப்பேன். ஓகே. ஸோ இப்போ வந்து ஒரு படம் நீங்கள் ரைட்டிங் பற்றி நிறைய மென்ஷன் பண்ணனால இதை நான் கேட்குறேன். ஒரு ஸ்கிரிப்ட் ஒன்று எழுதிட்டே இருக்கீங்க. டு யூ ஹாவ் சம்திங் கால் திஸ் ரைட்டர்ஸ் பிளாக்? இது வந்து இதுக்கப்புறம் இந்த கதை எங்கே நகருது, இதை எப்படி நகர்த்திட்டு போகிறோம், இதை எங்கே சரியான வழியில் எடுத்துகிட்டு போகிறோமா இல்லையா எப்படி அப்படின்ற கேள்விகள்லாம் வந்து டு யூ ஹாவ் திஸ் பிளாக்? சூப்பராக இருக்கும் அதெல்லாம். அப்படியா? அதெல்லாம் திணறி கெஞ்சி கால்லலாம் விழுவேன், வந்துரு இன்னைக்கு எப்படியாவது வந்துரு அப்படின்லாம். இல்லைன்னா என்ன ஓகே என்ன சொல்லுவாங்க, இங்கேருந்து போங்க ட்ராவல் பண்ணால் வந்துடும், ஒன்றும் வராது. ஆமாங்க, என்ன ஸ்விட்சர்லாந்துலாம் பண்ணாலும் போய் வராது, ஒரு வெக்கேஷன் போயிட்டு வந்தால் யூ வில் கெட் திஸ். என்ன பண்ணாலும் வராது. அவன் காசு தான் செலவாகும் அப்படி வச்சு அது ஒரு டென்ஷன் ஆகிடும் நமக்கு. இப்போ வேறு இல்லை, இன்னும் கொஞ்ச நாள் ஸ்கிரிப்ட் கொடுக்கணும், இப்போ வேறு இவ்வளோ செலவாகுதே அப்படின்ற மாதிரி ஒன்று வரும். பட் தட்ஸ் ஓகே, தட்ஸ் கம்ப்ளீட்லி ஃபைன். ஏன்னா நான் எப்படி யோசிப்பேன்னா அட்லீஸ்ட் நமக்கு திருப்தியாக இல்லை, நமக்கு இன்னும் திருப்தியாக வர்றதுக்கு தான் ஒன்று பண்ணுறோம், அப்படி தான் அதை நான் புரிஞ்சுப்பேன். அதெல்லாம் பயங்கரமாக இருக்கும். எனக்கு ஃபஸ்ட்டு பெண்டிங் பாயிண்ட் இருக்குல்ல, அதுவே சீக்கிரம் வராது. ஓகே. அது ரொம்ப டைம் எடுக்கும். இப்போ இதுலேருந்து ஒரு 2 மாதம் கழிச்சு தான் பேனாவே வைப்பேன். ஓகே. அது வரைக்குமே ரொம்ப கஷ்டம். ஏன்னா தீசிஸ் ஃபைன் பண்ணும் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறமா அந்த சினாப்சிஸ் எழுதுவேன், அதுக்கப்புறமா தான். ஏன்னா ஐ ஸ்ட்ராங்லி ஃபீல் ரைட்டிங் இஸ் த பேக் போன் ஆஃப் சினிமா. ஏன்னா ஒன்ஸ் த ரைட்டிங் இஸ் டன், ஐ திங்க் almost everything is done. அதுக்கப்புறம் there comes the staging process, yeah, which is again heart of cinema. ஆனால் this is the base. நீங்கள் அதுக்கப்புறம் எவ்வளோ சொதப்பலாக எடுத்தால் கூட அது அவ்வளோ சொதப்பலான படமாக மாற வாய்ப்பு கம்மி. ஓகே. அதுக்கப்புறம் டைரக்டர்ஸ் இன்டெலிஜென்ஸ் பிளேஸ் அ வைட்டல் ரோல். ஆனால் ஒரு ரைட்டராக இதை அணுகிறது வந்து ரொம்ப ரொம்ப கீ. எல்லாருக்குமே தெளிவாக தெரிஞ்சிடும்ல இன்றைக்கி என்ன எடுக்க போகிறோன்னு. எனக்கு தெரியும், என்னோட எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசருக்கு தெரியும், என் ப்ரொடியூசருக்கு தெரியும், ஆக்டர்ஸ்க்கு தெரியும், என்னோட டெக்னீஷியன்ஸ் தெரியும், எல்லாருக்குமே தெரியும் இதான் எடுக்க போகிறோம் அப்படின்னா. ஸோ எவ்ரி ஒன் வில் பி கிளியர். டைரக்டர் வருவார், அவர் வந்து என்ன எடுப்பாருன்னே தெரியலன்னா அது எனக்கு பயம் ஃபஸ்ட்டு. இன்னொன்று, இப்போ நீங்கள் என்னை எடுத்துகிட்டு போய் இங்கே உட்கார வச்சுட்டு இந்த சீன் பண்ணுன்னா நான் தான் ஃபஸ்ட் ஆள், எனக்கு இது தெரியாதுன்னு வெளில ஓடிடுவேன். எனக்கு நீங்கள் முத நாளே கொடுத்தா தான் எடுக்க முடியும். என்னால் அப்படி முடியாது, எனக்கு வராது. ஐ மீன் ஐம் இன்கேப்பபிள். இப்போ நீங்கள் இதுதான் விஷயம் இன்றைக்கி உடனே பண்ணால் ஐ வில் டூ, பட் தட் வில் பி வெரி பேசிக். ஓகே. ஏன்னா எனக்கு அது உள்ளே போகல. தட்ஸ் வை ஐ ரெஸ்பெக்ட் ஆக்டர்ஸ். ஏன்னா புதுசாக வந்து நான் ஒன்று சொன்னோன்னே அதை புரிஞ்சுக்கிட்டு டப்புன்னு வேறு ஒன்று பண்ணுறாங்களா, அதெல்லாம் பயங்கரமான 4 நாளே இப்போது ஐவ் ஹர்ட் அ லாட் ஆஃப் டிரெக்டர்ஸ் ஒர்க் தி அதர் வே. நீங்கள் சொல்கிறதுக்கே இடத்துக்கு போயிட்டு இந்த லொக்கேஷன்லாம் பார்த்துட்டு இது பண்ணலாம், இல்லை மேபி அவங்க மைண்டில் வச்சுருந்தது ஒரு சீனாக இருக்கலாம், பட் அந்த ஸ்பாட்டுக்கு போனதுக்கப்புறம் மேபி நாட் தேட் வில் டூ திஸ் அப்படின்னு மாற்றுறவங்களும் இருக்காங்க.
அதை நீங்க எப்படி பார்க்குறீங்க? சமைக்கிறதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்குல்ல ஓகே. ஜென்ரலாக. சில சமயம் நம்ம என்னமோ ஒன்று போட்டு சமைப்போம், அது நல்லாவும் வந்துடும். அதுக்காக அப்படியே சமைக்கணுன்றது வந்து தப்பு. ஏன்னா அது என்னைக்காவது தான் நல்லா வரும், அது என்றைக்குமே நல்லா வராது. ப்ராப்பராக தெர் ஷுட் பி எ ப்ரொசீஜர். அது ப்ரொசீஜர். அது நீங்கள் டயட்டிங்காக இருக்கலாம், ஒர்க் அவுட் பண்ணுறது, எனிதிங். அதுக்குன்னு ஒரு ப்ரொசீஜர் ஒரு சாம்பார் வைக்கணும் கூட இப்படி தான் வைக்கணுன்ற ஒரு அதுக்குன்னு ப்ரொசீஜர் ஒன்று இருக்கு. இருக்குல்ல. அது மாதிரி தான் ஃபிலிம் மேக்கிங்கும் தெர் இஸ் ஆல்வேஸ் அ ப்ரொசீஜர் டு மேக் அ ஃபிலிம். இப்போ சில சமயங்களில், இப்போ சும்மா சொல்கிறேன், திடீர்னு ஒரு சன்லைட் உள்ளே வந்து அது அந்த அந்த சீனை நம்ம எதிர்பார்க்காத ஒரு விஷயத்தை கொடுத்துட முடியும் ம். சும்மா. ம். ஆர் திடீர்னு அங்கே நடக்கிற ஒரு விஷயங்கள் நம்மளை வந்து பூஸ்ட் பண்ணிட முடியும். இல்லை திடீர்னு ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து அதை எடுத்துகிட்டு போய் அடுத்த கட்டத்தில் நிறுத்திடுமானா தட் அதுவே எல்லா சமயமும் டிமாண்ட் பண்ண முடியாது. பேஸ் தான் ரைட்டிங். இது இருந்தால் மிச்சம் எல்லாமே டாப்பிங்ஸ். இது இல்லைன்னா டாப்பிங்ஸ் வச்சு என்ன பிரயோஜனம்? எவ்வளோ டெக்கரேட் பண்ணாலும் அதான் நல்லா இருக்காதே. அதான் பழைய சாதம் மச்சடா அப்படி இருக்கு. அது அது அதில் எனக்கு பெரிய உடன்பாடு இல்லை, இல்ல. ஓகே. எப்பயுமே இல்லைங்க. நோ வே. இந்த கொஸ்டின் நான் ஏன் உங்ககிட்ட கேட்டேன்னா, ஐ ஹேட் த சிமிலர் கொஸ்டின் டு பிருத்விராஜ் சார் இந்த L2 எம்புரான் அப்போ. ஹி செட், ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்குள்ளே வந்துட்டோன்னா அங்கே இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் வந்து காசு. அதை வந்து அங்கே வந்து வேஸ்ட் பண்ணவே கூடாது, விரயம் பண்ணவே கூடாது. கரெக்டாக சொல்லியிருக்காரு. ம். அங்கே வந்ததுக்கப்புறம் யூ ஷுட் நோ வாட் யூ டூயிங். இன்னைக்கு இது முடிக்கணும், இது பண்ணணும்னா யூ ஷுட் டெஃபினெட்லி டூ இட். அதை வந்து அங்கே போய் டிஸ்கஷன்ஸ் பண்ணுறது இஸ் நாட் மை ஸ்டைல் அப்படின்னு அவர் சொன்னார். ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு நோ யுவர் அதுதானே பெர்ஸ்பெக்டிவ். ப்ரொஃபஷனல் Yeah. ஸ்டைல். ஏன்னா இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க, இப்போ நான் வந்து இந்த சீன் இப்போ ரொம்ப சிம்பிள் வச்சுக்கோங்களேன். நம்ம நிறைய சும்மா காசிப்ஸ்லாம் கேள்விப்பட்டிருப்போம். ம். குலாப் ஜாமுன் வராமல் ஷூட்டிங் நின்றுச்சு, ஆமாம். டைரக்டர் வந்து குலாப் ஜாமுன் கேட்டார். அதனால ஆக்சுவலி குலாப் ஜாமுன் சாப்பிட்ற சீன் நான் ஷூட்டிங் நிற்க தான் போகுது. யூ காட் இட் இஸ் நாட் அபவுட் த குலாப் ஜாமுன். யூ காட் டைரக்டர் கேட்டாங்களான்னா சீனுக்கு கேட்டிருப்பாங்க. ஸோ அந்த குலாப் ஜாமுன் வேணுமா வேணாமான்றதை நான் முன்னாடியே சொல்லலைன்னா அங்கே அந்த குலாப் ஜாமுன் வராது, வரலன்னா ஷூட்டிங் நடக்காது. நடக்காது. Yes. அதுதான் சொல்கிறேன். ம். ஸோ இப்போ நான் அங்கே போய் அப்படி இல்லைன்னா அவங்க அப்போதைக்கு ஏதாவது ரெடி பண்ணி அங்கே போய் அதுக்கு ஒரு டைம் ஆகும்ல. ம், ம், அந்த டைம் வந்து தப்பு இல்லையா? தப்பு. சின் அது அது எனக்கு தெரியலங்க. ம். அது பண்ணுறவங்க மேபி மாஸ்டர்ஸாக இருக்கலாம், ம். ஆனால் எனக்கு வந்து அது வராதுங்க. Okay, this is your pattern, this is your style of filmmaking. அண்ட் ஐ ஸ்ட்ராங்லி பிலீவ் புதுசாக வர்றவங்களுக்கும் சொல்கிறேன், இதுதான் நல்ல வழியுமே. அது தாண்டி இருந்தீங்கன்னா அது தெரில. ஆனால் இதுதான் வழி. இதுக்குள்ளே நீங்கள் என்ன வேணால் பண்ணீங்க எழுதிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் அங்கே வந்து ஒரு மேஜிக் நடக்குது, அதுக்கப்புறம் அங்கே போய் நான் இன்னும் இம்ப்ரூவைஸ் தட்ஸ் கம்ப்ளீட்லி ஃபைன். ஆனால் பேஸ் இல்லாமல் போகக்கூடாதுன்னு நான் ஓகே. நினைக்கிறேங்க. ஓகே, கம்ப்ளீட்லி அண்டர்ஸ்டாண்டபிள். இப்போ ரைட்டர்ஸ் பிளாக் பற்றி பேசிகிட்டு இருந்தோம், பட் அதுலேருந்து எப்படி வெளில வருதுன்றதை பேசல. வாட் ஜஸ்ட் ஹெல்ப்ஸ் யூ டு கெட் அவுட் ஆஃப் இட்? ஒரு புத்தகம் படிக்கிறதா, இல்லை வேறு படங்கள் பார்க்குறதா, இல்லை ஜஸ்ட் காமா உட்காந்து யோசிக்கிறதா, இல்லை மியூசிக்கா? எனக்கு வந்து மியூசிக் பிளேஸ் அ வைட்டல் ரோல் இன் ரைட்டிங் ஃபார் மீ. ஏன்னா நான் வந்து கண்டமணிக்கன்னு கேட்பேன். நான் வந்து எனக்கு மியூசிக் பொறுத்தளவில் இந்த ஜூரிஸ்டிக்ஷனே கிடையாது. நான் எங்கே ஸ்பானிஷ்லேருந்து போய் ஆஃப்ரிக்கன்லேருந்து என்னென்னமோ கேட்பேன். ஓகே. ஃபுல்லாக ட்ராக்ஸ் தான் கேட்பேன். அதுவும் ரொம்ப கிளாசிக்ஸ்லாம் கேட்பேன். ஸோ அது போட்டுட்டு ஒன்று போட்டோன்னா ஸ்பாட்டிஃபைல அது வாட்டில் அதை டெய்ல் பண்ணி போயிட்டே இருக்கும்ல. போயிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒன்று போகும் இல்லையா? ஸோ இந்த ட்ராக்ஸ் இப்போ கரெக்டாக இருக்குது அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஐ லிசன் டு த ட்ராக்ஸ் அண்ட் தென் தட் வில் செட் த ரிதம் ஃபார் மீ டு ரைட். ஓகே. இந்த ரிதமில் இந்த பேஸில் போகுதுங்கிறது அது ஆட்டோமேட்டிக்காக எனக்கு சொல்லிகிட்டே இருக்கும். இது எனக்கு இப்போ கேட்க பிடிக்குதுன்னா நான் இந்த பேஸில் எழுத பிடிக்குது அப்படின்றது. ஸோ ஐ வில் பி வெரி பர்டிகுலர் அபவுட் த சவுண்ட்ஸ் விச் ஐ யூஸ் இன் மை ஃபிலிம்ஸ். நான் அதை ஜிவி சார்ட்ட சொல்லிட்டே இருப்பேன், எனக்கு சவுண்ட்ஸ் ரொம்ப முக்கியம், ரொம்ப தெளிவாக இருக்கணும், கச்சன்னு இருக்கக்கூடாது, கரக்கரன்னு இருக்கக்கூடாது, வாட் எவர் ஃபிலிம் ஐ டூ. ஸோ எனக்கு அது பயங்கரமாக ஹெல்ப் பண்ணும். மியூசிக் ட்ராக்ஸ் எனக்கு பயங்கரமாக ஹெல்ப் பண்ணும். ஸோ இப்போ ஏதாவது ஒரு பர்டிகுலர் மியூசிக், மேபி எங்களுக்கு தெரிஞ்சத பாட்டு வந்து இந்த பாட்டை வச்சு தான் இந்த ஒரு சீனை எழுதுனேன் அப்படின்னு உங்களால்? நான் பாட்டு கேட்க மாட்டேன். யூ ட்ராக். ஓகே, ட்ராக். எனக்கு வந்து இது என்னியோ மோரிகோனோட ஒரு 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 ட்ராக் இருக்குது. அது வந்து இன்வெஸ்டிகேஷன் ஆஃப் அ சிட்டிசன் அபோவ் சஸ்பிஷன் ஒரு படம். அந்த படத்துலேருந்து ஒரு ட்ராக். அது என்ன இந்த படத்துக்கு பயங்கரமாக ஹெல்ப் பண்ணுச்சு. ஓ. அது கொஞ்சம் நான் இப்படியே போய் மலினாலாம் கேட்டு அப்படியே போய் என்னியோ மோரிகோனே வந்து என்னோட ஃபேவரட் கம்போசர்ஸ். ஓகே. ஸோ அவரோட அந்த ட்ராக் வந்து எனக்கு வந்து ரொம்ப இந்த படத்துக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு. ஓகே. அதுவும் குஸ்தாவோ சாந்தோலா அப்படின்னு ஒரு கம்போசர் இருக்கார், அவரோட இதுவும் எனக்கு ரொம்ப. நான் போய் இதெல்லாம் பார்க்குறேன், எனக்கு அந்நிய பெயர்களாக இருக்குது. பட் யா, ஓகே. ஸோ ஆஃப்டர் இப்போ சேதுபதிக்கு வந்திருக்கோம். ஓகே, அடுத்து வந்துட்டு திஸ் திங் சிந்துபாத் இல்லையா? ஸோ இந்த படத்தை நிறைய சிக்கல்கள் இருந்து நம்ம பேசியிருக்கோம், அதில் என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்ட்டு. பட் வாட் வாஸ் யோர் ஐடியா? 3வது படம் பண்ணுறோம், ஆஃப்டர் சக்ஸஸ், ஒரு சூப்பரான ஒரு ஹிட்டு கொடுத்தாச்சு, 3வது படம் பண்ணுறன்றப்போ அந்த மனநிலை எப்படி இருந்தது உங்களுக்கு? பிஃபோர் சிந்துபாத் என்ன மாதிரி ஒரு மைண்ட் செட்டோட அது ஒர்க் பண்ணீங்க?
சிந்துபாத் தான் என் வாழ்க்கையில் நடந்த மிகப்பெரிய ஒரு மாற்றத்துக்கான காரணமான படமாக நான் பார்க்குறேன். ஓகே. நான் வந்து சிந்துபாத் எழுதும்போது எப்படின்னா பெரிய படம் பண்ணணும், பெருசாக இருக்கணும் அப்படிங்கிறத மைண்ட் செட் பண்ணி தான் எழுதினேன். அந்த படம் பெருசாக இருந்துச்சு, அவ்வளோதான் இருந்துச்சு. யூ காட் இட். லைக் நான் இமோஷ்னலாக அந்த படம் கனெக்ட் ஆகணும்னு என் மைண்ட்லேயே நானே இன்டென்டே பண்ணல. அதுதான் ரிஃப்ளெக்டும் ஆச்சு. ஸோ வாட் யூ சோ வாட் யூ ரீப். ஸோ எனக்கு அந்த படம் இன்னொன்று என்ன தோணுச்சுன்னா, நீ அவ்வளோ ஈஸியாலாம் சினிமாவை ஹேண்டில் பண்ண முடியாது. அது எப்படி நீ அவ்வளோ அசால்ட்டாக நீ வாட்டில் போய் ஏதோ ஒன்று. அண்ட் அப்போ நான் ரொம்ப என்னோடய பர்சனல் லைஃப் வந்து ரொம்ப ரொம்ப கேவலமான மைண்ட் ஸ்பேஸில் இருந்தேன். எனக்கு ஆக்சுவலி கொஞ்ச நாளைக்கு அப்புறம் சிந்துபாத்தில் என்ன நடந்துச்சுன்னே தெரியாது. இப்போ என்னை கேட்டிங்கன்னா என்ன நடந்துச்சு, நான் ஐ ரிமெம்பர் சேயிங், எனக்கு எங்கள் அம்மா கிட்ட ஒரு நாள் வந்து நான் சொன்னேன், எனக்கு ஆக்சுவலி படம் பண்ண வேணாம் இந்த டைமில், பட் அட்வான்ஸ் வாங்கிட்டேன், பண்ணி தான் ஆகணும், நிறைய இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படி சொல்லி பண்ணேன். ஸோ அந்த ஸ்பேஸில் இருந்தேன் அப்போது எனக்கு. அண்ட் ஃபிலிம் மேக்கிங் வந்து நான் வந்து செகண்ட்ரியாக தான் வச்சுருந்தேன் அப்போ வரைக்கும் என்னோடய லைஃப்பில். ஏதோ மற்ற எல்லாமே ப்ரைமரியாக இருக்கும், அது ஒரு வேலையாக இருக்கும். இப்போ அப்படியே மாறிடுச்சு. செகண்டரி ஃபில்ம் மேக்கிங் அது கொஞ்சம் ரொம்ப ப்ரைமரியாக மாறிடுச்சு. ஏன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், இப்போது நான் செய்கிற வேலை தான் எனக்கான அடையாளமாக மாறுது இல்லையா? அருண்குமார் யார் அப்படின்னா யாருன்னா அப்படின்னு என் வேலைக்கு போகுது. ஸோ அப்போ அதுதான் நான் யார், நானும் அதுவும் ரொம்ப இன்டர் கனெக்டட். தட்ஸ் லைக் SU அந்த மாதிரி அது எனக்கு முன்னாடி போய் நிற்கிது. ஸோ அப்போது ஒர்க் டிஃபைன்ஸ் மீன்றதோட ஒர்க் இஸ் மை ஐடென்டிட்டி. ஓகே, வித்தவுட் தேட் ஐம் நத்திங். ஸோ அது எனக்கு லேட்டராக தான் புரிய ஆரம்பிச்சது. ஸோ ஐ டுக் இட் வெரி சீரியஸ் ஆஃப்டர் சிந்துபாத். ஸோ மேபி சேதுபதியோட சக்ஸஸ் வந்து இருக்கலாம், உங்களை இந்த படத்தில் கொஞ்சம் பார்த்துட்டோம்ல அப்படின்ற ஒரு இதை கொடுத்துருந்துருக்கு. எப்படி இருக்குன்னா, இது ஏன்னா சேதுபதியை நான் அப்படி தான் டீல் பண்ணேன். ஓகே, பன்னெண்டு வந்து எனக்கு கடுப்பாத்திட்டானுங்க ஒரு மாதிரி. என்னங்கடா சரி போங்கடா, நான் வந்து சொல்கிறேன் இந்த படம் வந்து ஓகே 2 மணி நேரம் தான் இருக்கும், 2 மணி நேரம் தான், 2 மணி நேரம் 1 நிமிஷம் அந்த படம் கரெக்டாக 2 மணி நேரம் தான் இருக்கும், பரபரன்னு போகுது, ஹை மவுண்ட்ஸ் இருக்க போகுது அப்படின்னு சொல்லி எழுதி அது ஹிட்டும் ஆயிடுச்சு. அவ்வளோ அசால்ட்டாக டீல் பண்ணல, ஆனால் சின்சியராக இதுக்காக அணுகுனேன். லைக் இப்படி இருக்கணும், இப்படி தான் இருக்கணும், ஓகேன்னு போயிட்டு அப்போது இவ்வளோ தானா அப்படின்னு ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அப்போ விழுந்ததில் கொட்டு அது வந்து இப்போ என்னென்னா, இப்போ ஒரு படத்துலேருந்து நமக்கு டேக்கவே இருக்கும்ல, எனக்கு அந்த படத்துலேருந்து டேக்கவே இல்லை, அந்த ப்ராசஸ்லேருந்து தான் டேக்கவே இருக்கு. இதை பண்ணக்கூடாதுன்னு நான் யோசிக்கிறது ரைட்டிங்கும் ஃபிலிம் மேக்கிங்லேயும் இல்லை. இப்படி யோசிக்கக்கூடாது, பர்சனலாக இப்படி இருக்கக்கூடாது, அந்த மாதிரி தான் இருக்குது எனக்கு டேக்கவே. அப்படி இருக்கக்கூடாது, அது நம்மளை ஹெல்ப்பாக பண்ணாது. இப்போ சித்தாவில் இருந்துன்னா சித்தாவோட ரைட்டிங்லேருந்து டேக்கவே இருக்கணும், வீரதீர சூரனோட ரைட்டிங்லேருந்து டேக்கவே இருக்கணும், ஆர் த மேக்கிங் ஆஃப் த ஃபிலிம்லேருந்து டேக்கவே இருக்கணும். அது அப்படி இருந்துச்சுன்னா அது எப்படி, அது வந்து ஒரு தப்பான விஷயம். ஓகே, இப்போ அதே மாதிரி இன்னொன்று என்னென்னா, பர்சனல் லைஃப் அண்ட் ப்ரொஃபஷனல் லைஃப், ஐ திங்க் ஃபார் எவ்ரி ஒன் இட்ஸ் அ பிக் டீல் தான். ரெண்டுமே பேலன்ஸ் பண்ணுறது வந்து அது ஒரு ஆர்ட், அண்ட் அதை யாரும் மாஸ்டர் பண்ணதில்லைன்னு எனக்கு தோணுது. இருந்தால் காட்டுங்க, நானும் பார்க்கணும்னு நினைக்கிறேன். எக்ஸாக்ட்லி. ஸோ நீங்கள் சொன்னப்போ அந்த டவுன்ஃபால் ஆஃப் தட் பர்டிகுலர் மூவி சிந்துபாத்தில் வந்து யுவர் பர்சனல் லைஃப் வாஸ் லிட்டில் ஆஃப் அப்படின்றப்போ இப்போ எப்படி பார்க்குறீங்க? ஹவு டு யூ ட்ரா லைன்ஸ் பிட்வீன் யுவர் பர்சனல் இது நான் எப்பயுமே அதை ட்ரா பண்ணணும்னு நினைக்கிறேன். எவ்ரி டைம் ஐ கிராஸ் த லைன், ஜிக்ஸாக்காக போயிட்டு வந்துட்டு தான் இருக்கேன். தட்ஸ் ஹவ் இட் இஸ் நினைக்கிறேன். ஐ எம் வெரி இமோஷனல் கைண்ட் ஆஃப் பர்சன். லைக் எனக்கு எல்லாமே என்னை அஃபெக்ட் தான் பண்ணும். ரொம்ப சாதாரணமான ஆள் தான். பிகாஸ் நான் பெருசாக என்னோடய சர்க்கிளை பெருசு பண்ணிக்க மாட்டேன். என் சர்க்கிள் ரொம்ப சின்னது. அதுக்குள்ளே இருக்கிறவங்க மட்டும்தான் என்னை அஃபெக்ட் பண்ணுவாங்க. ஆனால் சூப்பராக அஃபெக்ட் பண்ணிவிடுவாங்க, சூப்பர் டூப்பராக. நான் நல்லா இருக்கீங்களா கேட்டால் அப்படின்னாலே என்னை அஃபெக்ட் பண்ணிவிடும். என்ன நீ ஆன்னு மட்டும் சொல்கிறாங்க, நல்லா இருக்கேன்னு சொல்லி. ஆக்சுவலி எனக்கும் அப்படி ஆகும்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து நார்மலாக பேசுகிற ரொம்ப ஒரு தெரிஞ்ச ஒரு பர்சன் வந்து ரெகுலர் மீட்டரை விட கொஞ்சம் கம்மியாக நம்மக்கிட்ட எதாக இருக்கிறாங்கனாலே அது நம்ம என்ன பண்ணோம், இப்போ நோண்ட ஆரம்பிச்சிடுவேன் போய். என்ன ஏன் இவ்வளோ வேலையை விட்டுட்டு அதை நோண்டுறீங்க. நான் மனசுக்குள்ளே ப்ராசஸ் பண்ணுவேன், என்னவா இருக்கும் நம்ம எதுவும் பண்ணலையே அப்படி. அது நான் நோண்டுறது வந்து அன்னைக்கு ஃபுல்லாக ப்ராசஸ் பண்ணி முடியாமல் அடுத்த நாள் போய் அப்படி தான். ஸோ தட்ஸ் ஹவ். அப்புறம் நான் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஐ ட்ரை டு பி, நான் இந்த டைமுக்கு அப்புறமா எனக்கு என்ன தோணுன்னா, ஓகே நம்ம கொஞ்சம் கோல்டாக இருக்கலாம், நம்ம வந்து இப்படி இருந்தால் தானே நம்ம வந்து வி பீன் பிட்ரேட் பை சம்படி ஆர் நிறைய யோசிக்கிறோம், நமக்கு டிசப்பாயின்மெண்ட்ஸ் கிடைக்குது, வில் பி கோல்டு இனஃப். இனிமேல் பேசும்போதெல்லாம் நம்ம அளவாக பேசலாம். அப்படி ஒரு சம்பவமே நடக்காது. நம்ம அப்படி மனசில் ஏற்றிக்கிட்டாலும் அது பண்ண முடியாது செயலில்.
இந்த மருந்து சாப்பிடும்போது குரங்க நினைக்காதீங்க கதை தான். அது அது சொல்ல தான் வில் டைவ் டீப் இன்டு இட். யா ஸோ வாட் இஸ் தட் இஸ் ஓகே, லெட் மீ கோ, லெட் மீ டைவ் டீப் இன்டு இட், நாட் அ ப்ராப்ளம். லெட் மீ கெட் அஃபெக்டட், லெட் மீ கம் அவுட் ஆஃப் இட், தட்ஸ் ஹவ் இட் இஸ். அது அது ரொம்ப அதை பெருசாக யோசிச்சு அதை ஒரு மாஸ்டர் பண்ணி அதில் இருக்கிறதுக்கு ஓகே பரவாயில்ல இருக்கட்டும் அப்படி தோணிருச்சு இப்ப. அப்படி தோணிருச்சு. இப்போ ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஸ்டேட் இருக்கு, இவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் ஓகே 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 ஓகேன்னு சொல்லிட்டு இதை ஒர்க்கில் டைவர்ட் பண்ண முடியுது. அட்லீஸ்ட் டைவர்ட் தான் பண்ண முடியுதே தவிர ஓகே அதுலேருந்து வெளியில் வர முடியல. இட் இஸ் என்னை பொறுத்தளவில் எனக்கு என்னோட பர்சனல் லைஃப்பில் நடக்கிற விஷயங்களும் என்னோட ஒர்க்கும் போத் ஆர் வெரி மச் இன்டர்கனெக்டட். ஐ திங்க் தட்ஸ் an honest ஆன்சர். ரொம்ப மழுப்பாம இதுதான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டீங்க. ஓகே ஓகே. ஸோ ஆஃப்டர் சிந்துபாத் அந்த படம் இட் செல்ஃப் இஸ் a லேர்னிங் உங்களுக்கு தி என்டையர் ஜேர்னி. அதுக்கப்புறம் கம்ஸ் சித்தா, பட் ஆஃப்டர் அ பிரேக். ஸோ அந்த 4 வருஷம் ஐ பிலீவ் 19லேருந்து 22 இல்லையா, அந்த 4 வருஷம் வந்து எப்படி போச்சு? பிகாஸ் ஒரு டவுன்ஃபால்க்கு அப்புறமா திருப்பி பவுன்ஸ் பேக் ஆகுறது வந்து இட்ஸ் நாட் ஈஸி. அந்த ஆகிற ப்ராசஸ் எப்படி இருந்தது? ஏன்னா சில டைம் நம்ம ரொம்ப நான் ஹிட் கொடுத்துட்டக்கப்புறமா கூட, இது நான் நிறைய டிரெக்டர்ஸ் சொல்லி கேட்டிருக்கேன், ஹிட் கொடுத்துட்ட ஒரு டிரெக்டர்ஸ் கூட ஒரு சின்ன சர்க்கிள் வந்துச்சுன்னா நம்மளை பரிதாபமாக பார்ப்பாங்க. கரெக்டாக சொல்கிறேன். இது பெரிய டிரெக்டர்ஸ் சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி ரொம்ப பரிதாபமாக பார்ப்பாங்க, நம்ம ஏதோ ரொம்ப பேட் ஸ்டேட்டில் இருக்கிற மாதிரி, ஹெல்ப் தேவைப்படுற ஒரு ஸ்டேட்டில் இருக்கிற மாதிரி பார்ப்பாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். விச் தி ஆக்சுவல் பர்சன் டசன்ட் வாண்ட். அந்த ஸ்டேட்டில் இருக்கிறவங்களுக்கு அது தேவைப்பட வேணாம், நீங்கள் அப்படி பார்க்காதீங்க அப்படின்ற ஸ்டேட்டில் தான் இருப்பாங்க. ஸோ உங்களோட நிலைமை எப்படி இருந்தது அந்த 4 வருஷம்? சரி, இப்போது நம்மளை பார்க்குற பார்வை இருக்குல்ல, அது வந்து எப்படிப்பட்ட பார்வையாக இருக்குன்னா, முக்கால்வாசி நான் சொல்கிறது எல்லாரும் இல்லை, முக்கால்வாசி உங்கள் படம் என்னவா இருக்குது, இங்கே என்னவா பேசியிருக்கு, நீங்கள் எப்படிப்பட்ட ஆளாக இருக்கீங்க அப்படின்றதுக்குள்ளே போகுது. ஸோ அது என்ன பண்ணுதுன்னா, இப்போ எனக்கு சிந்துபாத் டைமில் என்ன நடந்ததுன்னா, எனக்கு சிந்துபாத் ரிலீஸ்க்கு முன்னாடி கால்ஸ் வந்துகிட்டே இருக்குது ப்ரொடியூசர்ஸ் கிட்டேருந்து. அதுகிட்டேருந்து சைன் பண்ணிக்கலாம், இது பண்ணிக்கலாம், இவ்வளோ அட்வான்ஸ் தரோம், அது தரோம், இது தரோம். ரிலீஸ் ஆகுதுக்கு ஒரு காலில் அதுவே எப்படி இருக்கும்? அது வந்து யூ பீன் இக்னோர்டு. அது வந்து ரொம்ப கஷ்டம். அதை எடுத்துக்கிறதுக்கான மனநிலையில் நான் இல்லை. ஸோ வாட் ஐ தாட் இஸ் லைக், ஒரு எங்கேயோ வெளில போயிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு கிட்டத்தட்ட நான் 4 வருஷத்துக்கு ஆயிடுச்சு நான் சிந்துபாத் சித்தாக்குமான ரிலீஸ். ஸோ 2 வருஷம் 2.5 வருஷத்துக்கிட்ட வெளில போயிட்டேன். நான் மலேசியா, தாய்லாந்து, வேறு இடங்கள் போயிட்டு, தாய்லாந்துனா டீப் இன்டீரியர் ஒரு கிராமத்தில் போயிட்டு அங்கெல்லாம் எனக்கு தெரிஞ்சு ஒரு 2-3 மாதம் இருந்தேன். ஐ டுக் அ கோர்ஸ், ஒரு ஸ்க்ரீன் ரைட்டிங் கோர்ஸ் ஒன்று எடுத்தேன் சும்மா. ஸோ அந்த மாதிரி படிக்க ஆரம்பித்து படங்கள் பார்க்க ஆரம்பிச்சிட்டு சும்மா சுற்றிட்டு, அப்போ தான் எனக்கு என்ன தெரிஞ்சதுன்னா, நம்ம இந்த பிரேக் இருக்குல்ல, அதாவது இந்த பிரேக்லாம் உங்களை யாருமே கண்டுக்காத பிரேக், அது நீங்களும் எடுத்துக்கிட்டீங்க, இந்த உலகமும் உங்களுக்கு கொடுத்துருச்சு. இது எல்லாம் என்ன சொல்லுதுன்னா, இந்த ஐடென்டிட்டி அதான் சொல்ல வந்தேன். அது வெளில போயிடுச்சு, நம்மகிட்டருந்து வெளில போயிடுச்சு. அப்புறம் அது ரொம்ப ஹாண்ட்டும் பண்ணுச்சு, ரொம்ப போட்டு உலுக்கி எடுத்துருச்சு. ஸோ வாட் ஐ தாட் இஸ் லைக், திரும்ப இதை சம்பாதிக்கிறதுக்கு ஒரு வேலை பண்ணக்கூடாது, நமக்கு பிடிச்சதை நமக்கு பிடிச்ச மாதிரி பண்ணுறதுக்கு நம்ம யாரும் நமக்கு தெரிஞ்சுக்கிறது மாதிரியான விஷயத்தை தான் பண்ணோம். ஐ ஷுட் ரியலி டூ சம்திங் லைக் பண்ணேன் வித் மீ ஒன்ஸ் மோர். அது போலங்கிறதுக்காக அதை திருப்பி பண்ணக்கூடாதுன்ற அர்த்தம் இல்லை. அப்படி இருந்ததுன்னா இன்றைக்கி வரைக்கும் ஏன் எனக்கு கால் வரப்போகுது? இப்போ நீங்கள் சொல்லியிருக்கீங்க இந்த மாதிரி, எனக்கு ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி யாராவது ஒருத்தவங்க பண்ணையார் பற்றி பேசுவாங்க, கண்டிப்பாக பேசிடுவாங்க. ஸோ அப்போது மேபி அதுக்கு எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் ஏதாவது காரணமாக இருக்குன்னு சொல்லிட்டு எழுத ஆரம்பித்தது தான் சித்தா. ஸோ அது எழுத ஆரம்பித்தப்போ தான் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மைண்ட் ஸ்பேஸாகவே வேறு ஒன்று ட்ரை பண்ணலாம் புதுசாக யோசிக்கணுன்னே தோணுச்சு. ஓகே. ஸோ ஆனால் அது வந்து பயங்கர மோசமான ஸ்டேட்டில் அந்த 2 years. ஏன்னா நீங்கள் போகல, மற்றவங்க யாரும் வேணாம், நான் ஃபோனை ஆஃப் பண்ணிட்டு போகல, ஃபோன் ஆனில் தான் இருக்குது, கால் வரல. அவ்வளோ நாள் கால் பண்ணிருந்தவங்க கால் பண்ணல, அவ்வளோதான், ஒன்றுமே கால் பண்ணல. அது வந்து ரொம்ப, அதனால தான் இப்போ என்ன ஆகுதுன்னா சேச்சுரேட் ஆகிடுது. நீ நல்லா இருக்குன்னு சொன்னாலும் ஒரே ரியாக்ஷன் தான், நல்லா இல்லைன்னு சொன்னாலும் ஒரே ரியாக்ஷன் தான், அந்த மாதிரி. சீரியஸ்லி. ஓகே. இப்போ நான் ஐ ரிமெம்பர் சித்தாலாம் முடிச்சுட்டு பார்க்கும்போது ஐ க்ரைட் தியேட்டரில். ஏன்னா எனக்கு இப்போ அழுக வரல, ரெஸ்பான்ஸ் பார்த்துட்டு சொல்கிறேன் ஓகே அப்படி இருக்குது, சொல்கிறேன் ஓகே
என்ன ஓகே ஓகே எனக்கு என்னென்னா இதுலேருந்து என்ன அடுத்து டேக்கவே என் ப்ரொடியூசருக்கு இருக்கணும், லாபகரமாக போயிடணும், அவ்வளோதான். அதை தாண்டி வேறு பெருசாலாம் எதுவும் யோசனை வரமாட்டேங்குது. ஓகே, இப்போ அனதர் கீ பாயிண்ட் தட் ஐ நோட்டட் நீங்கள் நிறைய இடங்களில் பேசினதுல என்னென்னா, சினிமாவை வச்சு ஒரு சினிமா பண்ணக்கூடாது, சினிமாவில் பார்த்த விஷயத்தை வச்சு நான் சினிமா பண்ணக்கூடாது, ரியல் லைஃப் இன்சிடென்ட்ஸை வச்சு தான் நான் வந்து படங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, ஒரு டாக்டர் வராரு அப்படின்னா கூட அவர் வேறு ஒயிட் டோண்டாக ஸ்டெத்து போட்டுட்டுலாம் வரணும் அப்படிலாம் கிடையாது. ஒரு நார்மல் கிராமத்தில் எப்படி வருவாங்க, ரியாலிட்டியாக காமிக்கணும் அப்படின்றதுல கீனாக இருக்கிறீங்கன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ இந்த ரியல் லைஃப் இன்சிடென்ட்ஸ்லேருந்து தான் படங்கள் பண்ணணும் அப்படின்றப்போ சித்தாவோட அந்த இன்ஸ்பிரேஷன் எங்கேருந்து வந்தது, அந்த ஸ்பார்க் இதை வச்சு தான் பண்ண போகிறோம், திஸ் இஸ் மை ப்ராஜெக்ட் அப்படியே நீங்கள் ஹோல்ட் பண்ணது எப்போ? சித்தாவோட ரைட்டிங் ப்ராசஸ் என்டையராக கொஞ்சம் வேறு மாதிரி இருந்தது. ஏன்னா நான் சித்தார்த்துக்கு படம் பண்ண போகிறேன்னு முடிவு பண்ணிட்டு தான் நான் சித்தாவை எழுத ஆரம்பிக்கிறேன். ஸோ சித்தார்த் வந்து சோ கால்டு அப்போ எப்படி இருந்ததுன்னா, அவர்னா ஒரு லவ் ஸ்டோரி பண்ணுவார், ஒரு சோ கால்டு அந்த சாக்லேட் பாய் இமேஜில் இருக்கார். அது இல்லை, ஆக்சுவலி அவர்கிட்ட ஒரு பயங்கரமான பர்ஃபார்மர் இருக்கார்ல, அதுதான் ஃபோர் கிரவுண்டாக இருக்கணும். அவரோட லுக்ஸ் பற்றின காமெண்ட்ஸ் எல்லாமே அது டெர்ஷியரியாக தானே இருக்கணும். ஆனால் இது ஆப்போசிட்டாக இருக்குது. பார்த்தோன்னே ஒருத்தவங்க அழகாக இருக்கீங்க, அது அவங்க ஆக்சுவல் காம்ப்ளிமெண்ட்டை எடுத்துப்பாங்க. பொண்ணு பையன் 2 பேருமே அதை வந்து அது அவங்களுக்கு சந்தோஷம் தருமா, இல்லை நீ திறமசாலின்றது சந்தோஷம் தருமா, நீங்கள் நல்லா கேட்டு பார்த்தீங்கன்னா திறமசாலி தான் ஃபஸ்ட்டு சந்தோஷம் தரும். லுக்ஸ் வச்சு யாருங்க பெருசாக ஹாப்பியாக ஃபீல் பண்ண போகிறா. ஸோ எனக்கு சித்தார்த் அஸ் அ பர்ஃபார்மராக அவர் பண்ணணும். ஸோ அப்போ எனக்கு காமனாக மைண்டில் இருந்தது என்னென்னா, ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர் செக்டு ஷர்ட் போட்டு ஒரு வண்டி பாக்ஸ் வச்ச வண்டியில் ஒரு குழந்தையோட போகிற ஒருத்தவனை பற்றின ஒரு கதை அப்படின்றதான் ஐடியா சும்மா. அப்புறம் ஐ வெண்ட் இன்டு தி தீசிஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்டை எடுத்துகிட்டு இப்படி ஏன்னா அப்போ நான் நிறைய படிச்சுட்டு இருந்தப்போ எனக்கு நிறைய இந்த சூரியநல்லி கேஸு, அதுக்கப்புறம் பிங்கி வீராணியோட பெட்டர் சாக்லேட் புக்கு, இது எல்லாமே என்னை ரொம்ப போட்டு பயங்கரமாக டிஸ்டர்ப் பண்ணுச்சு அந்த சமயத்தில். அப்புறம் எனக்கு இதை வச்சு படம் பண்ணணும் அப்படிங்கிறது இருந்துச்சு. ஸோ அதில் என்ன தீசிஸ் சொல்லலாம் அப்படின்னா, ஸோ அந்த சுந்தரி சிரிச்சா படம் முடிஞ்சு, அதுதான் எனக்கு சொல்லப்பட வேண்டிய கதையாக பட்டுச்சு. இதை பண்ணவங்களை நோக்கின பயணத்துக்கு போகணுமா, அந்த வில்லனை தேடி கொல்றது கதையாக இருக்கணுமா, இல்லை இந்த குழந்தையோட சிரிச்சிட்டா அப்படிங்கிறது இவளோட ஐடென்டிட்டி அது இல்லை அப்படிங்கிறது கதையாக இருக்கணுமா அப்படின்ற தாட் போய் தான் தட்ஸ் ஹவ் ஐ ஸ்டார்டட் ரைட்டிங் சித்தா. ஓகே, இது நல்லா இருக்குது இதை கேட்கறதுக்கு. ஐ திங்க் த வே நரேட், ஒரு சின்ன இன்சிடென்ட்டாக இருந்தால் கூட நீங்கள் நரேட் பண்ணுற விதம் ரொம்ப நல்லா இருக்குது. யாராவது சொல்லியிருக்காங்களா உங்களுக்கு? சொல்லியிருக்காங்க. இல்லை, பயங்கரமாக ரொம்ப அழகாக அந்த கதை. ஐ எம் ஜஸ்ட் விஷுவலைசிங் வாட் எவர் யூர் சேயிங். நீங்கள் சொல்ல சுந்தரி சிரிச்சா நீங்கள் சித்தார்த்தா இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டு அந்த இதில் இருக்கணும். ஐம் ஜஸ்ட் இந்த போஸ்டர் என் கண்ணு முன்னாடி வருது, அந்த ஃபர்ஸ்ட் போஸ்டர். கரெக்ட். You're a great narrator. Oh, thank you. Thank you. Okay, so சித்தா, as you said, நீங்கள் விஷுவலைஸ் பண்ணியிருக்கீங்க ஒரு ப்ராஜெக்ட், அண்ட் இந்த வாட்டி அது மிஸ் ஆகலை. அது கரெக்டாக நீங்கள் எப்படி விஷுவலைஸ் பண்ணியிருக்கீங்களோ ஆடியன்ஸ் அந்த மாதிரி கன்சீவ் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ ஆஃப்டர் 4 years ஆஃப் ஸ்ட்ரகிள் அண்ட் ஆல் தட், ஒரு நீங்கள் நினச்ச மாதிரி ஒரு கதை, அது ஆடியன்ஸும் அக்செப்ட் பண்ணி அது பிடிச்சிருக்கு, அதுக்கான வரவேற்பும் கொடுக்குறாங்க. ஆனால் அது இனிஷியலாக கிடைக்கல, 1 day or 2 days, அதுக்கான 2 நாள் 3வது நாள் தான் பிக்கப் ஆச்சு. அதுவும் ஒரு சின்ன பயம் இருந்திருக்கும்ல. அப்போ அது சூப்பராக இருந்தது. நான் போவே இல்லை தேட்டருக்கு, தூங்கிட்டேன். எனக்கு தெரிஞ்சு ஓகே இட்ஸ் ஹேப்பனிங் ஒன் மோர் டைம் அப்படின்னு முடிவாயிருச்சு. ஏன்னா லைக் ஷோஸ் கேன்சல் ஆகிட்டு இருக்குங்க. காலையில் ஷோ கேன்சல், மத்தியானம் ஷோ கேன்சல்னால் எப்படி இருக்கும் உங்களுக்கு? நீங்கள் யாராவது வந்து பார்த்தா தானே நல்லா இருக்குன்னு நல்லா இல்லைன்னு சொல்லுவேன், பார்க்கவே மறுக்கிறானுங்கன்னா எனக்கு புரியலையே அப்படின்னு. அதுதான் பெரிய டூலாக பார்க்குறேன், அந்த வேர்ட் ஆஃப் மவுத்துங்கிறது. வாட் எவர் யூ சே, வாட் எவர் த ரிவ்யூஸ் ஆர் வாட் எவர், இட் வில் நாட் அஃபெக்ட் த ஃபிலிம் ஃபார் ஷுர். தேர் மைட் பி சம் பர்சன்டேஜ். அப்படியே அவங்களுக்கு இருந்தாலும் அவங்க திரும்பி போய் பார்த்துட்டு அவங்களோட பர்செப்ஷனை மாற்றிப்பாங்க டுவர்ட்ஸ் அ ஃபிலிம். அது எனக்கு பயங்கரமாக நடந்திருக்கு. ஏன்னா இப்போ சும்மா சொல்லணும்னா ரிவ்யூவர்ஸ்லாம் பயங்கரமாக புகழ்ந்த படம் பண்ணேன் பத்மிமா, டின் கோவல் அப்படி, அதனால இது போயிருக்கணும்ல, அப்படி கிடையாது. அதுக்கும் எப்பயுமே இட்ஸ் நாட் டைரக்ட்லி ப்ரொபோஷனல். அது கொஞ்சம் தெர் இஸ் சம்திங். என்னன்னா இப்போ ஒரு ஆளோட பெர்ஸ்பெக்டிவ் தானே அது. கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணுற நிறைய பேருக்கு, ஒரு 5 லட்சம் பேர் 10 லட்சம் பேருக்கு அது கண்டிப்பாக அஃபெக்ட் பண்ணும். ஆனால் அவங்களுமே திருப்பி போய் பார்க்குறாங்கன்னு நான் சொல்கிறேன். ஓகே. ஆனால் அந்த வேர்ட் ஆஃப் மவுத் இருக்குல்ல, இப்போ உங்கள் ஃப்ரெண்டு உங்ககிட்ட சொன்னால் யூ வில் டேக் இட் மோர் சீரியஸ் தேன் சம்படி வயா மீடியா. ஸோ அதுதான் நான் ஸ்ட்ராங்காக நம்புகிறேன். ஓகே. ஸோ சித்தா பார்த்ததுக்கப்புறமா ஐ திங்க் ஓவர்வெல்மிங் ரெஸ்பான்ஸ், அஃப்கோர்ஸ் எஸ். பட் இந்த ஒரு பர்சன் கிட்டேருந்து கிடச்ச இந்த ஒரு ஃபீட்பேக் ஒரு ரிவ்யூ ஒரு வாட் எவர், அந்த ஒரு விஷயம் என்னை ரொம்ப அஃபெக்ட் பண்ணுச்சு.
அப்படின்னா அது யாரோடது? ஒரு 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 காலேஜ் ஈவெண்ட்டுக்கு ஒன்று போயிருந்தேன். அப்போது வந்து இந்த படம் எஸ் ஆல் மென்னு சொல்லுதா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நான் வந்து இல்லை அப்படி சொல்லலை, நாட் ஆல் மென் அப்படின்னா நான் என்ன சொல்ல வரேன்னா, எல்லா ஆண்களையும் நீங்கள் குறை சொல்ல வேணாம்னு சொல்லிட்டேன். அப்போது எனக்கு வந்து எஸ் ஆல் மென்றது ஒரு டேர்ம்ன்றது தெரியல. யூ காட் இட், Yeah. இட்ஸ் அ டேர்ம். Yeah. எனக்கு அப்படி தெரியல. ஐ டுக் த லிட்ரல் மீனிங். Yeah. ஆக்சுவலி எஸ் ஆல் மென் தான் படம் சொல்லுது, சித்தா தான் சொல்லுது. ஆனால் நான் வந்து அப்படி சொல்லிட்டேன். ஸோ அது வந்து அது வந்து நான் ஐ சின்சியர்லி அப்பாலஜைஸ். ஏன்னா எனக்கு வந்து அது தெரியாதுன்னா அந்த டேர்ம் தெரியல. இது Okay. வந்து ஒரு வெஸ்டர்ன் டேர்ம். Yeah. இது அங்கேருந்து இப்படி வருதுங்கிறது எனக்கு அப்போது ஐ எம் நாட் அவேர் ஆஃப் தட். அதுக்கப்புறம் ஒரு சில இதில் இட்ஸ் எ லோ கீ மேல் சேவியர் ஃபிலிம் அப்படி சொல்லி ஒரு காமெண்ட் நான் பார்த்தேன். Yeah. அது வந்து எனக்கு அது பிரச்சனை இல்லை. அது வந்து அவங்க சொல்கிறாங்கன்னா ஓகே, நான் திருத்திக்கிறேன் அப்படி தான் சொல்லணும். பட் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, ஓகே, அந்த ரிவ்யூக்குள்ளே போய் பார்த்தா அவங்க இந்த சீன்ஸ் இப்படி பண்ணியிருக்கக்கூடாது, இப்படி பண்ணியிருக்கலாம், இப்படி பண்ணியிருக்கக்கூடாது, அப்படி பண்ணியிருக்கலாம், அப்படி பண்ணியிருக்கலாம். அது வந்து வன்முறையாக நான் பார்க்குறேன். என்மேல் செலுத்தப்படும் வன்முறையாக நான் பார்க்குறேன். ஏன்னா அதுக்கு யாருக்குமே ரைட் இல்லை. கண்டிப்பாக கிடையாது. நீங்கள் என்ன வேணால் சொல்லலாம், இதை இப்படி தான் பண்ணியிருக்கணும், அப்படி தான் பண்ணியிருக்கணும்னு நீங்கள் சொல்லவே. ஏன்னா நான் எப்படி பார்க்குறேன்னா, அதை பேசும்போது நான் எப்படி உங்களை புரிஞ்சுக்கிறேன், அவங்க யாருன்னு எனக்கு தெரியாதுல்ல, ஃபேஸ்லாம் தெரியாது நமக்கு. அவங்க யாராக வேணா இருக்கலாம். அப்போ அவங்க நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, நீங்கள் சொசைட்டியில் ஒரு நல்ல ஒரு தாட் ப்ரோவோக்கிங்கான ஒரு ஆளாக இருக்கீங்க. அப்போது உங்களுக்கு இந்த படம் எடுக்கப்பட்ட இன்டென்ஷன் தெரிய வேணாமா? இந்த படம் என்ன இன்டென்ஷனில் எடுக்கப்பட்டிருக்கு? இது அப்படி ஆண்களை புகழ்ந்து பேசுகிறதுக்கு எடுக்கப்பட்ட படமாக இருந்தால் நான் இதை ஏன் எடுக்கணும்? நான் ஈஸியாக சேதுபதி எடுத்துகிட்டு போயிடுவேனே. நான் இதை எடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த ட்ராவலில் சில தப்புகள் இருக்குன்னா தோளில் கை போட்டு தட்டி கொடுக்கணும், கொட்டலாம், என்ன வேணால் பண்ணலாம். அதை ஏற்றுக்கிறதுக்கு ரெடியாக தான் இருக்கேன். எதிர்த்தாப்பில் நின்று கற்றுனா நான் யாருக்காக எடுத்தனோ அதுவே அப்படின்னு எனக்கு கொஞ்சம், ஆனால் தட்ஸ் ஓகே. அது அந்த சமயத்தில் இருந்தது. அதுக்கப்புறம் நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்னா, ஏச்சிச்சி அப்படி நம்ம எடுத்துக்கிட்டு இட்ஸ் நாட் டூ பர்சனல். அது எந்த மனப்பான்மையில் வருதுன்னா, எல்லாரும் இந்த படத்தை நல்லா இருக்குன்னு சொல்லணுன்ற மனப்பான்மையில் வருது. இட்ஸ் நாட் ரிக்வயர்ட். ஐயோ அவங்க சொன்னது சரி, அது லேட்டராக தான் எனக்கு புரியுது. நான் எப்படி புரிஞ்சுக்கிட்டேன்னா, ஏச்சிச்சி அவங்க சொன்னது, அவங்க என்ன வேணால் சொல்லட்டுமே, என்ன வேணால் பண்ணட்டுமே, இட்ஸ் ஓகே, கம்ப்ளீட்லி ஃபைன் தானே. அவங்க சொல்கிற விதத்தை மாற்றிக்கணும்னு நம்ம ஏன் சொல்லணும்? அவங்க சொல்லிட்டு போகிறாங்க, தட்ஸ் ஓகே, சில் அப்படின்னு. அது கொஞ்சம் லேட்டர் பேக் சீட் எடுத்து யூ ஆர் சில்லிங் நவ. அது புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் டைம் ஆச்சுன்னு சொல்ல வரேன். ஓகே. இன்னொன்று என்னென்னா, நீங்கள் வந்து சோஷியல் மீடியாவில் பெருசாக நாட் அட் ஆல் தேர், கம்ப்ளீட்லி நாட் தேர். ஓகே, அந்த 1100 ஃபோன் தான் இப்போவும் இருக்குது. மீடியா பர்சனாலிட்டி, டிரெக்டர், ஹவு இஸ் இட் even பாசிபிள்? நான் முன்னாடி ஒன்று சொன்னேன் தெரியுமா, இந்த பர்சனல் லைஃப்பும் இதுவும் இன்டர் கனெக்ட். இதெல்லாம் வந்து கொஞ்சம் நம்மளை காப்பாற்றிக்கே இது பயங்கரமாக ஹெல்ப். இங்கே பாருங்கள், இதுவே என்னை போட்டு ஒரு கொஞ்ச நாள் தச்சிருச்சுல்ல. இந்த மாதிரி சின்ன விஷயம் எவ்வளோ பேர் பாசிட்டிவ்ஸ் எவ்வளோ சொன்னாங்க. இதே நம்ம ஸ்கிரிப்ட் ரீடிங்லேருந்தே நிறைய பேர் இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் இதை பாசிட்டிவாக தானே சொல்லியிருக்காங்க. அப்போ சில பேர் இது நெகட்டிவாக சொல்கிறது தட்ஸ் கம்ப்ளீட். ஆனால் என்னென்னா, இதை சில படங்களோட கம்பேர் பண்ணி பேசுகிறாங்கல்ல, அதுதான் எனக்கு நான் சொன்னது வன்முறையாக பார்த்தேன்னு சொன்னேன். இப்போ வேறு இந்த படம் எல்லாம் பெட்டராக இருந்த படம், இந்த படம் அது சொல்லக்கூடாது இல்லை, அது தப்பு இல்லை. இப்போ நீங்கள் வளரும் போதே இந்த பையன் நல்ல பையன், இந்த பையன் அப்படி தானே, அது வந்து கம்பேரிசன் வேணாம், அது தப்பு, அது சொல்லக்கூடாது. நீங்கள் என் படத்தை என்ன வேணால் சொல்லு, எதுக்கு இன்னொரு படத்தை எடுத்துகிட்டு வந்து பேசுகிறீங்க? என் படத்தை வச்சு இன்னொரு படத்தை சொல்கிறதுமே தப்பு தான், எதுவாக இருந்தாலும் தப்பு தான். அப்படி எனக்கு தோணுச்சு. இந்த சோஷியல் மீடியா வந்து நான் கொஞ்ச நாள் இருந்தேன், நாளைக்குன டைம்லலாம் இருந்தேன், ஃபேஸ்புக் இருந்தப்போ இருந்தேன். ஃபேஸ்புக் பூமர் மாதிரி ஃபேஸ்புக் நான் இதுவே சொல்ல எனக்கு தெரியுது. அப்போ இருந்தேன், அப்போவே நான் வெளில வந்துட்டேன். எனக்கு அது செட் ஆகலை, எனக்கு பெருசாக பிடிக்கல. அப்புறம் இந்த ஃபோன் வந்து நான் iPhone 10 வரைக்கும் வச்சுருந்தேங்க. ஒரு வாட்டி தாய்லாண்டில் ரெக்கி போயிருந்தோம் நம்ம சிந்துபாத் ஷூட்டுக்கு. அப்போது ஃபோன் தொலைஞ்சு போச்சு. ஸோ 1 மாதம் ஃபோன் இல்லாமல் தான் என் வாழ்க்கை ஓடிச்சு. ஏன்னா இங்கேருந்து சிம் கார்டு அங்கே வாங்க முடியாதுல்ல அங்கே இருக்கும்போது. ஸோ அப்போ அது எனக்கு ஆக்சுவலி திடீர்னு பயங்கரமாக இருந்துச்சு. என்னடா இது வாழ்க்கை இவ்வளோ ரம்மியமாக இருக்கேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் நான் கொஞ்ச நாள் ஃபோனே இல்லாமல் இருந்தேன். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷத்துக்கிட்ட ஃபோன் இல்லை. அந்த சிந்துபாத்தோட இந்த டைம் சொன்னேன் இப்போது. ஸோ அதுக்கப்புறம் எனக்கு அது தேவையும் படல. ஓகே தான், இப்போ எனக்கு பிரச்சனை இல்லை. சரி, கம்ஃபர்டபுள் வித் திஸ். நான் உங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுள். ஐ யூஸ் இமெயில்ஸ். நான் என்னோட ஐபேட் இருக்குது. ஸோ ஐ வாட்ச் யூடியூப் மட்டும் இருக்கேன்ட்ட. மற்றபடி சோஷியல் மீடியாவில் இந்த வாட்ஸ்அப் அந்த மாதிரி எதுலேயுமே இல்லை. குட். நம்மளால அப்படி இருக்க முடியாது, வேலை அதுதான் வருது. அதனால சில பேருக்கு அது வேலை இல்லை, ஒன்றுமே பண்ண முடியாது.
இட்ஸ் ஓகே. சில பேருக்கு அதானே வேலையா இருக்கு. எனக்கு அப்படி இல்ல. நான் போய் பட் ஐ தனியா திங்க் உட்காந்து கதை திஸ் இஸ் எழுதுனா அ பிரிவிலேஜ் தெரியுமா? ஆமாமா. கண்டிப்பா சொல்றேன். ஏன்னா உங்கள 4 பேர் 4 பேர் பாராட்டுவாங்க, 10 பேர் திட்டுவாங்க. அது நீங்க பார்க்கணுன்றதே கிடையாதுன்றப்போ எனக்கு 2மே காதுல விழுகாது. யா நீங்க எதனாலும் எனக்கு ஃபோன் பண்ணி தான் சொல்லணும். இப்ப எனக்கு ஃபோன் பண்ணி திட்ட மாட்டாங்கல்ல. யோசிச்சு ஆமா. ஃபோன் பண்ணி பாராட்டது மட்டும் தான் செய்ய போறாங்க. இட்ஸ் கம்ப்ளீட்லி ஃபைன். திட்டுறதா இருந்தாலும் வெரி க்ளோஸ் பீப்பிள், ஸோ யூ ஆர் ஓகே வித் தட். ஓகே, கம்ப்ளீட்லி ஃபைன். Yeah. அவங்க என்ன திட்டணும். அவங்க திட்டினா தான் செம்ம அது. இப்போ எனக்கு நிறைய மெசேஜஸ் வரும்ல, அருண் இந்த மாதிரி இருக்குது, இந்த மாதிரி இருக்குது, படத்தில் இந்த பிரச்சனை இருக்குது, நம்ம இப்போ பேசணும் அப்புறமா பேசணும்னா அவங்களுக்கு இன்னொரு வாட்டி நம்ம கால் பண்ணி பேசும்போது அவங்க மனசில் இருக்கிறதெல்லாம் கொட்ட தட்ஸ் கம்ப்ளீட்லி ஃபைன் தான். எனக்கு லேர்னிங் தான் அது. ஓகே ஓகே தான். இப்போ இப்போ இருக்கிற படம் வீரதீரசுரன், இது பார்ட் 2 அப்படின்ற டைட்டில்குள்ள ஆட் பண்ணது வாஸ் இட் இன் தி ஃபர்ஸ்ட் டிராஃப்ட் இல்லை இட்செல்ஃப்? இல்லை 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 தட்ஸ் அ டெர்ஷியரி திங். லாஸ்ட்டாக அது எப்பயோ பார்த்து இது இப்படி பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணேன். ஸ்டாண்ட் அலோன் ஃபிலிமாக தான் நான் எழுதினேன். ஸோ இதை எழுதிட்டு இருக்கிற ப்ராசஸில் விக்ரம் சார் வந்தாங்களா, இல்லை டிட் யூ ரைட் ஃபார் ஹிம் லைக் ஜஸ்ட் லைக் சித்தா அவருக்காக இது எழுதின 2 விதமாக நடந்தது. எப்படின்னா, நான் ஃபஸ்ட்டு ஒரு 20 மினிட்ஸ் எழுதிட்டேன். ஓகே கிட்டத்தட்ட ஒரு 35 மினிட்ஸ் ஆஃப் த ஃபிலிம் நான் எழுதிட்டு அதுக்கப்புறமா தான் அவர்கிட்ட போய் ஒரு 20 மினிட்ஸ் நரேஷன் கொடுத்தேன். அப்போ ஹி செட் அவர் பண்ணுறேன்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறமா மிச்சதெல்லாம் அவரை வச்சு தான் எழுதினேன். ஓகே ஸோ யூ ஹேட் ஹிம் ஹிஸ் இமேஜ் இன் மைண்ட். ஓகே இப்போ அதான் சொல்கிறேனே, இப்போது அதில் இருக்க சின்ன சின்ன ஷார்ட்ஸ் இப்போ அந்த ஷார்ட்ஸ் போட்டு நடந்து வர ஒரு சீக்வன்ஸ் இருக்குல்ல, ட்ரெய்லரில் எல்லாம் கூட வரும். அதெல்லாம் இவர் பண்ணுறாருன்றதுனால தான் எழுதவே முடிஞ்சது அப்படி சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன ப்ரிவிலேஜ் இருந்தது. எஸ்ஜே சாருக்கும் அதே மாதிரி தான். அவர் பண்ணுறாருன்றதுனால தான் ஆட்டோமேட்டிக்காக சில சர்க்காசம்லாம் ஆட் ஆகுது. ஓகே நமக்கு அவங்க ஆட்டோமேட்டிக்காக மைண்டில் வருவாங்க. ஆமாம், இவங்க இருந்து இப்படி பண்ணியிருந்திருப்பாங்கன்றதை வச்சு நீங்கள் எழுதிருக்கீங்க. ஃபேர் இனஃப். இப்போது ஜஸ்ட் லைக் சித்தா இதில் வாட் வாஸ் த டேக் அவே இந்த ஃபில்மில் அப்படின்னு நாங்கள் கேட்டப்போ, இதில் ரிவெஞ்ச் இருக்குது அண்ட் தென் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ண பி பெட்டர் வாட் ஆர் த அதர் திங்ஸ் தட் இஸ் தேர் இந்த ஃபில்ம். இந்த படம் கோவத்தை பற்றி பேசுது, கில்ட் பற்றி பேசுது, ஃபர்கிவ்னஸ் பற்றி பேசுது, அதுக்கப்புறம் வீரத்தை பற்றி பேசுது. ஓகே ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, இப்போது ஒருத்தன் தன்னோட பாஸ்ட்லேருந்து தன் பண்ண தப்போட அந்த கில்ட்டோட வாழ்ந்துட்டுருக்கான். ஓகே அண்ட் வாட் ஹீஸ் சேயிங் இஸ், ஒரு இடத்துல ஒன்று சொல்கிறான், இந்த மாதிரி நான் இவ்வளவும் பண்ணிட்டேன், இனிமேல் அதை பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆமாம் என் குழந்தைங்களுக்கு அது போகக்கூடாது, என்னோட அது போயிடட்டும் யா அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் பாருங்கள், இப்போ நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், ஸ்கூல் ஃபீஸ் கட்ட காசு இல்லை, வீடு பாதியிலே நிற்கிது, ஆனால் படுத்தா நிம்மதியாக தூக்க வருது, ஆமாம் என்னால் அதை கெடுத்துக்க முடியாதுன்றான். தட்ஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். நீங்கள் படுத்தா தூங்குறவன் தான் இந்த உலகத்திலேயே பாக்கியவான். நம்மளால் இன்னைக்கு இப்போ இந்த ப்ராசஸ் வரைக்கும் ஆக்சுவலி என்னால் தூங்க முடியல. யூ காட் லைக், ஏன்னா அப்போ வாட்ஸ் அ பாயிண்ட்? நம்ம தூங்குறதுக்கு வேறு ஒரு இடத்த தேடி போயில தூங்குறோம். இப்போ நான் சொல்லும் போதே ஐ நீட் அ பிரேக்னு சொல்லி கொஞ்ச நாள் அது எதுக்கு போகிறோன்னா, தூங்குறதுனா நிம்மதி கிடச்சா தான் தூங்க முடியும். ஆமாம். ஸோ அந்த நிம்மதி இழந்து அவன் கடைசியாக போகிறான்றது தான் இந்த கதை சொல்லுது. தட்ஸ் திசிஸ் ஆஃப் த ஃபிலிம். ஸோ தட்ஸ் வாட் ஐ வாண்ட் டு சே. இங்கே 2 பேர் இருக்காங்கல்ல, அந்த இன்னொரு பையன், இன்னொரு ஆள் அவன் குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு போராடுறான், இவனும் அவன் குடும்பத்தை காப்பாற்றுறான். தெர் இஸ் அ டிஃப்ரென்ஸ். எஸ், ஆக்சுவலி எனக்கு இது கேட்கணுன்னு இருந்துச்சு. இந்த படத்தில் வில்லன் அப்படின்ற இவர் தான் அப்படின்ற மாதிரி சொல்லணும்னா ஐ டோன்ட் ஃபீல் தட் வே. பிகாஸ் அவனோட சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அவன் நல்லவனாகவும் கெட்டவனாகவும் நடந்துகிட்டு இருக்கிறான். ஸோ யூ கேன் சே திஸ் இஸ் தி ஆன்டகனிஸ்ட், திஸ் இஸ் த ப்ரொட்டகனிஸ்ட். நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியாது. அவனோட சிச்சுவேஷன் அவன் அப்படி பண்ண வைக்குது. இல்லை, அதுதான் நான் எழுதும் போதே கிரேல வச்சு எழுதணும்னு. ஏன்னா ஐ பிலீவ் நல்லவன் இஸ் சப்ஜெக்டிவ். நான் உங்களுக்கு நல்லவனாக இருப்பேன், என் வீட்டில் மற்றவங்களுக்கு கெட்டவனாக இருப்பேன், என் ஃப்ரெண்டுக்கு துரோகம் பண்ணவனாக இருப்பேன், இன்னொருத்தவன் எனக்கு கொலை பண்ணணுன்னு இருப்பான். தட்ஸ் இவன் நல்லவன் சொல்கிறதே இட்ஸ் வெரி சப்ஜெக்டிவ் டேர்ம். அண்ட் மொராலிட்டி இஸ் சப்ஜெக்டிவ். எஸ், அதான் இந்த படம் பேசுதுன்னு நான் சொல்கிறேன். மொராலிட்டின்றது, ஏன்னா இப்போது கத்தி எடுக்கிறது தப்பு தானே, அப்போ துஷாரா கத்தி எடுத்ததும் தப்பு தானே. அது யாருக்குமே ஏன் தப்பாக தெரியல, ஏன்னா ஷீ இஸ் புஷ்ட் டு தட் எக்ஸ்டென்ட். அதே தானே காளிக்கும், அப்போது அதே தானே பெரியவருக்கும், அதே தானே எஸ்பிக்கும். என்ன ஒரே ஒரு விஷயம், ஏன் நீங்கள் காளியை எம்பசைஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, எம்பசைஸ் பண்ணுறதுக்கான ரீசன் என்னென்னா, he is not holding the grudge from the past, whereas the SP is holding the grudge, பெரியவர் is holding the grudge. இவன் அதெல்லாம் விட்டுட்டு நன்றி சொன்னேன்னு சொல்லுன்னு ஒரே வார்த்தையில் எல்லாத்தையும் மன்னிச்சுட்டு குற்றத்தை ஏற்றுக்கிட்டு இனிமேல் பண்ணக்கூடாதுன்னு ஜெனுவனாக அந்த 10 வருஷ வாழ்க்கையை தன் குடும்பத்தோடு வாழ்ந்துட்டு இருக்கான். ஸோ அதனால தான் நம்மளால இவங்க காளி கூட எம்பத்தைஸ் பண்ண முடியும்.
ஸோ அதான் இந்த படமும் பேசுதுன்னு நான் நினைக்கிறேன். சிட்டுவேஷன் தான். நான் ஒரு இன்டர்வியூவில் கூட சொல்லியிருந்தேன். என்னென்னா ஒரு ஒரு மனுஷனை நீங்கள் ஒரு எக்ஸ்டென்ட் வரைக்கும் புஷ் பண்ணி அவனை அப்ரெஸ் பண்ணி அவனை போட்டு அழுத்துனீங்கன்னா அவன்கிட்டருந்து வெளிப்படக்கூடிய ஒரு கோவம் இருக்குல்ல, அதுதான் அவன் எப்பேற்பட்ட வீரன்றதை சொல்லுது. ஓகே. ஸோ தட்ஸ் வாட் ஐ டர்ம் இட் அஸ் வீரன். ஓகே. ஐ திங்க் ஒரு ப்ராப்பரான ஒரு எக்ஸ்பிளனேஷன். இது படம் பார்த்தவங்களால கண்டிப்பாக ரொம்ப ரிலேட் பண்ணிக்க முடியும், புரிஞ்சுக்கவும் முடியும். அண்ட் ஐ ஸ்டார்டட் ஹைடிங் மை தீசிஸ் இன்சைட் த ஃபிலிம். இது ரொம்ப ஓப்பனாக ப்ரீச்சியாக இருக்க வேணான்றதில் நான் ரொம்ப தெளிவாக இருக்கேன். ரொம்ப தெளிவாக இருக்கேன். தட்ஸ் ஓகே. இந்த கதை இந்த தீசிஸ் புரியலைனாலும் பிரச்சனை இல்லை. படமாக ஒர்க் ஆயிடுச்சுன்னா, இமோஷனல் ஒர்க் ஆயிடுச்சுன்னா போதும். இதை எடுத்துகிட்டு போய் நான் அவங்க மண்டையில் திணிச்சு இது இல்லை பாடம் நடத்துகிற மாதிரி ஆகிடக்கூடாது. யாருக்காவது புரிஞ்சு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சா புரிஞ்சுதுன்னா அது ஒரு டபுள் ஆஃபர். எனக்கு வந்து சித்தாலேருந்து இதுக்கு வரும்போது இன்னுமே ஹைட் பண்ணலாம் தீசிஸை. இன்னும் எதுக்கு ஓப்பனாக சொல்லிட்டு லெட் மீ ஃபெயில் அண்ட் தென் ட்ரை, மேபி த நெக்ஸ்ட் டைம் ஐ வில் சக்ஸஸ். அது அப்படி தான் இருக்குது. அதனால அது 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 கம்ப்ளீட்லி ஓகே. அண்ட் எனக்கு இந்த படத்தில் ஆக்சுவலி பிடிச்ச ஒரு டயலாக் ஒன்று, ஹோப் இஸ் அ டேஞ்சரஸ் வெப்பன். ஐ டோன்ட் நோ, அது நீங்கள் 2 வாட்டி யூஸ் பண்ணிங்கன்னு நினைக்கிறேன் திஸ் திங், பட் இட் ஹிட் ஸோ ஹார்ட் அண்ட் இட்ஸ் லைக் எஸ் இட் இஸ். உங்களுக்கு இப்போ அப்பார்ட் ஃப்ரம் திஸ் ஃபில்ம் பர்சனலாக ஐ ஸ்ட்ராங்லி பிலீவ் தட். எஸ், ஸ்ட்ராங்லி பிலீவ். நீங்கள் நாளைக்கு எந்திரிப்போன்ற நினப்பு இருந்தால் தான் இன்றைக்கி தூங்குவீங்க. நாளைக்கு சாவ போகிறோன்னு நினச்சிட்டா நீங்கள் எனக்கு என்ன க்ரைம் வேணால் பண்ணலாம். தம்மாயிரா போச்சு போங்கடா அப்படின்னு, ஐயோ சாரி, என்ன வேணால் நம்மளால் பண்ண முடியும் இல்லையா? ஸோ இந்த மொத்த இதுவுமே நம்ம நல்லா நோட் பண்ணி பாருங்கள். சின்ன வயசுலேருந்தே நம்ம அந்த மாதிரி வீடு கட்டணும், நம்ம அந்த காரில் போகணும், நம்ம அந்த இதில் வாழணும், நம்ம அப்படி இருக்கணும்னு தான் நம்மளை ட்ரைவ் பண்ணிகிட்டு இருக்காங்களே. நம்மளுமே அதை நோக்கி நம்மள அறியாமல் ட்ரைவ் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ கால்டு இந்த நம்பர் 1 பொசிஷன் போகணும், இல்லை அந்த லீகுக்கு போகணும், இந்த இதுக்கு போகணும், பிளா 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 என்ன வேணா இருக்கட்டும். இதெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுன்றது வரோம்ல, அது அட்டைன் பண்ண முடியாது. ரொம்ப ஈஸி. இந்த படம் ஓடணும்னு நினைக்கிற வரைக்குமே ஹோப் தானே. ஆமாம், ஹோப் இஸ் a dangerous weapon. யாரோ சித்தார்த் சொன்னார்னு நினைக்கிறேன். அது பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்குது அந்த டயலாக். ஆமாம், இட் இஸ். நீங்கள் அதை சொல்லிட்டீங்க ஒரு டயலாகை, பட் when you realize it is like yes it is. பெரிய விஷயம் அது. ஆமாம்ல அப்படின்னு ஒரு பாயிண்ட்குள்ள ஒரு தாட்குள்ளே உள்ள போடுது அந்த டயலாக். அதை எப்படி யோசிச்சிங்க, எப்படி யோசிச்சு எழுதினீங்க எனக்கு தெரியல. அது ஏதோ ஒரு படத்தில் ஒன்று வரும், டார்க் நைட் நினைக்கிறேன். அதில் வந்து ஒரு கயிறு போட்டு ஒருத்தவங்களை வந்து தொங்க விட்டுருப்பாங்க ஒரு கிணத்துக்குள்ளே. எனக்கு சரியா ஞாபகம் இல்லை, எக்ஸாக்டாக ஞாபகம் இல்லை, இதான் நினைக்கிறேன். ஒரு வேக் மெமரி இருக்கு. அப்போது அந்த கயிறு வந்து இருக்கும்போது அந்த கிணத்துக்குள்ளேருந்து நிறைய அடிமைகள் கீழே இருப்பாங்க. அப்போ அவன் சொல்லுவான், ஏன்டா அந்த கயிறு போட்ட அப்படின்னு சொல்லி கேட்பான். அப்போ அவன் சொல்லுவான், இந்த கயிறு இல்லைன்னா அவன் வந்து செத்துருவோன்னு நினச்சி விட்டுருவான் ஹோப்பை. ஓகே. அவனுக்குள்ளே அப்போ நான் நினைக்கிறதே நடக்காது, இந்த கயிறு தான் அவனுக்கான ஹோப்பு. ஸோ அது இருக்க அவன் ஒரு நாள் மேலே வந்துட முடியும்னு நம்புறது மூலியமாக தான் இவனுங்க நாட்டா அப்படி ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. ஓகே ஓகே. ஸோ அது தட் ஹிட் மீ வெரி பேட்லி. அது என்னடா இவ்வளோ பெரிய விஷயத்த அசால்ட்டாக பேசிட்டு போயிட்டாங்க. அண்ட் ஃபிலிம் வந்து சினிமா வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான மீடியம். நான் வந்து இன்னொரு விஷயமே எனக்கு பயங்கரமாக, பெத்ரோ அல்மோதோவர்னு ஒரு டைரக்டர், இதுவுமே எனக்கு எக்ஸாக்டாக தெரியல, இது நான் கேள்விப்பட்டது தான். அப்போது என்ன சொன்னாங்களாம், நான் ஏன் வந்து நீங்கள் சொன்னீங்கல்ல, ஏன் எனக்கு ஷார்ட் ரொம்ப முக்கியம், ஏன் நான் ஷார்ட் வைக்கிறது ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன், ஏன் ஸ்டேஜ் பண்ணுறது ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன்னா, இந்த சம்பவம் என்ன இட் ஹிட் மீ வெரி பேட்லி. ஒரு வில்லன் ஒரு ஆள் இருக்காரு, நம்ம சித்தா வில்லன் மாதிரி வச்சுக்கோங்களேன். அவரை நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிட்டே இருக்கீங்க. ஸோ மேக்கப்லாம் போட்டு தட் வாஸ் அ சைட் ட்ராலி வந்து இங்கேருந்து இப்படி வருது. ஸோ ஒரு ஓவர்லேப்பில் இருந்து அந்த வில்லன் வந்து நடந்து வரணும். டக் 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 டக்னு வந்துகிட்டே இருக்காரு. இங்கேருந்து வருது, கேமரா வருது, அப்படியே வந்துகிட்டே இருக்கான். அந்த டைரக்டர் பார்த்து வந்து கட் அப்படின்ட்டான். அவர் வரவே இல்லை, ஃப்ரேம்குள்ளே வரல. சரி ஓகே ஒன் மோரா அப்படின்னு நினச்சிட்டு எடுத்துகிட்டு போகும்போது, இல்லை டேக் ஓகே அப்படி சொல்லிட்டான். பார்த்தா இல்லை சார் வரவே இல்லை. I think I know this. They are the audience. Correct. Please you narrate please. ஸோ இப்போது என்னங்க கட்டுன்னு சொல்கிறீங்க, புரியல, வரவே இல்லைன்றான். அந்த கேமரா வாஸ் ஸ்டில் தேர். கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் கட் சொல்லிட்டான், புரியல அப்படின்னா. இப்போது இவனுங்களாம் வந்து நினச்சிருக்கேன், ஆக்சுவலி இப்போ பேச முடியாது அவர்கிட்ட, அவன் கொஞ்சம் சைக்கோத்தனமாக இது பண்ணுறான். சரி ஓகே அப்படின்ட்டு தேட்டரில்
ஸோ இந்த வில்லன் வந்து ரிவீலே பண்ணல. ஓகே. தியேட்டரில் இப்படி முடிச்சு அந்த ஷாட் இப்படி வந்து நிற்கிது, இப்படி நின்றுட்டே இருக்கு, எல்லாருமே இப்படி எட்டி இப்படி பார்த்துருக்காங்க. ஸோ தட்ஸ் வேர் இட் இஸ் லைக். இது கேட்கும் போது இங்கே பாருங்கள், அது இது எப்படி முடியும் ஏங்க? ஒரே ஒரு சின்ன விஷயத்தில் ஒரு அந்த தேட்டரில் இருக்க ஒரு 500-600 அப்போல்லாம் பெரிய பெரிய தேட்டர்ஸ் தானே, அவ்வளோ கட்டி போட முடியுதுன்னா see how powerful it is. ஸோ அதுதான் ஒரு ஷாட்டுக்கான ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு 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 லெசனை நான் பார்த்துக்கிறேன். ஏன்னா நமக்கு ஒரு ஷாட்டுங்கிறது என்ன, ஒரு கேமரா ஆன் ஆகி ஆஃப் ஆகிறதுக்குள்ளே ரெக்கார்ட் ஆக போகிற பதிவு, அதுதான் ஒரு ஷாட். அது நீங்கள் எப்போ வேணால் ஆன் பண்ணிக்கலாம், எப்போ வேணால். இப்போ டிஜிட்டல்ன்றதுனா நம்ம என்ன பண்ணுவோம்னா டப்பான்னு அடிச்சு எடுத்துருவோம். இங்கே ஒன்று, அங்கே ஒன்று, அங்கே ஒன்று, இங்கே ஒன்று. நான் கொஞ்சம் பின்னாடி போய் அதை சேவ் பண்ணிக்கிறேன். வாட் இஃப் இட் இஸ் ஃபிலிம், நம்ம அவ்வளோலாம் போக முடியாது அப்படின்னு. ஓகே. ஸோ அது ரொம்ப ஸ்லோவான மெத்தட், ஐ மீன் வழியில் தான் எடுக்கிறீங்க. படப்படன்னு எல்லாமே ரெக்கார்ட் பண்ணி அப்படி பண்ணுறதுக்கு நிறைய எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. என்னோடய வேலை வந்து பர்ஃபார்மன்ஸை கேப்சர் பண்ணுறதுன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலி. தேன் இந்த ஷாட்டுக்குள்ளே நடிகர்களை வச்சுட்டு பர்ஃபார்ம் பண்ண வைக்கிறது நான் அப்படி பண்ண மாட்டேன். நான் இந்த சுற்றி ஃப்ளாக் கட்டி இதுக்குள்ளே வச்சு நோ, அது பண்ணதே கிடையாது. அது ஐ மீன் சித்தாலேருந்து பண்ணுறதே இல்லை. நானும் பண்ணியிருக்கேன், ஆனால் அது பண்ண வேணான்னு நினைக்கிறேன். ஏன்னா நடித்தாங்கன்னா அதை பார்க்குறது தான், அதை படம் பிடிக்கிறது தான் என்னோடய வேலை. பியூட்டிஃபுல். ஆக்சுவலி ஐ திங்க் இட் கம்ஸ் ஃப்ரம் யோர் ரைட்டிங். அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறனால நீங்கள் அங்கே போயிட்டு வேறு எந்த வேலையும் பண்ண தேவையில்லை. இட் இஸ் ஆல் இந்த பேப்பர். ஜஸ்ட் ஹேவ் டு கீப் த கேமரா. திங்ஸ் ஆர் கோன் ஹேப்பன், யூ கோன் ரெக்கார்ட் இட். நீங்கள் சொல்கிறது ரொம்ப அழகாக இருக்குது. எஸ். அண்ட் நீங்கள் பேசிகிட்டு இருந்தப்போ அந்த ஓவர்லேப் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னீங்க. இட்ஸ் ஜஸ்ட் ரிமைண்டட் மீ ஆஃப் another விஷயம். நீங்கள் தூங்கிட்டு இருக்கும்போது கூட தலகாணி ஓவர்லேப் ஆகுது. ஆமாங்க. ஐயோ, அது வந்து ரொம்ப கொடுமையான வாட் ஐ மென்ஷன். முதல்ல வந்துன்னு சொன்னல, நீங்கள் ஏதோ ஒரு மாதிரி ஒரு காதலன்னு வச்சுருக்கீங்க சினிமா மேலே அப்படின்ட்டு. இவ்வளோவாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. இல்லை, அது என்னன்னே தெரில எனக்கு. நைட்டு என்னன்னா, அது எது நைட்டு பகல்னு தெரியாது. நமக்கு கொஞ்ச நேரம் தானே தூங்குறோம். அப்படி பார்த்துட்டு இருக்கேன், இது ஓரல போகுதுன்னு ஒருத்தன் போய் அதை நவுத்தி, ஐயோ அது கொடுமை தாங்க அது. How do you detach yourself from, இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல ஒரு படத்தில் நான் டிட்டாச் ஆகிட்டேன்னா அதுவே எனக்கு போதும், ஒன்று முடிச்சதுக்கப்புறமா அது சக்ஸஸ் ஃபெயிலர்ன்றது பெருசாக எடுத்துக்கூடாது, இன்டல்ஜ் பண்ணிக்கக்கூடாதுன்ட்டு. ஹவு டு யூ டிட்டாச் ஃப்ரம் ஒர்க்? இப்போ நீங்கள் இன்றைக்கி ஷூட்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போனீங்கன்னா நீங்கள் ஒரு டிரெக்டர் கிடையாது, நீங்கள் அந்த ஷர்ட் அங்கே வச்சுட்டீங்க, நவ் யூ ஆர் நார்மல். இல்லை, அது வந்து பண்ண முடிய மாட்டேங்குது. அது வந்து எப்படின்னா, இப்போ சும்மா சொல்கிறேன், இந்த ரிலீஸ்க்கு ஒரு 15-20 டேஸ்க்கு நான் எங்கள் வீட்டில் என்ன நடந்தது, நான் என்ன சாப்பிட்டேன், யார் என்ன பண்ணான்னு கூட எனக்கு தெரியும். நான் நிறைய பேரை சாப்பிட்டேன்னு கூட கேட்கல. ஓகே. என்ன ஒரே ஒரு சூப்பரான விஷயம்னா, மொத்த ஃபேமிலியும் இதுக்கு ரெடியாகி என்ன புரிஞ்சுக்கிட்டாங்க. அது அவங்க அந்த விதத்தில் நம்ம வந்து பிளஸ்ட். இப்போ என்னோடய ஒய்ஃபாக இருக்கட்டும், என்னோட தம்பி ஒய்ஃபாக இருக்கட்டும், நாங்கள் எல்லாம் ஒன்றா தான் இருக்கோம். ஓகே. ஸோ என் தம்பி பையனாக இருக்கட்டும், இவங்க எல்லாருக்குமே அவனுக்கு ரொம்ப சின்ன, அவனுக்கு மட்டும் இந்த ப்ரிவிலேஜ் இருக்குது. அவனுக்கு புரியாது. கோச்சிக்கலாம். ஸோ அவன் என்ன வேணால் பண்ணிக்கலாம். அவனை ஒரு ரவுண்டு கூட்டிகிட்டு போய் தான் நம்ம விடணும். காலையில் கிளம்புறோன்னா அவன் காரில் ஏறிடுவான், ஒரு ரவுண்ட் கூட்டிகிட்டு போயிட்டு அவனை திருப்பி வீட்டில் விட்டுட்டு தான். இந்த கல்ச்சர்லாம் இருக்காங்க. when I was a kid, எங்கள் அப்பா வந்து வேலைக்கு போக முன்னாடி அந்த புல்லெட்டில் ஃப்ரண்ட்டில் நான் ஏறி உட்காந்து ஒரு ரவுண்ட். இன்னைக்கு வரைக்கும் அவனுக்கு தெரியாமல் எஸ்கேப் ஆனால் உண்டு. இல்லைன்னா அவன் வந்து கன்ஃபார்மாக ஒரு ரவுண்டு கேட்பான். அந்த ஒரு ரவுண்ட் கூட்டி போயிட்டு அவன் காம் டவுன் ஆகிடுவான். இந்த டைமில் கூட அந்த குழந்தைங்களுக்கு அந்த விஷயம்லாம் இருக்கா? ஐ வண்டர். இதெல்லாம் நமக்கு தான் அது நடந்திருக்கும் அப்படிலாம் யோசிச்சுட்டு. எங்கள் வீடு கொஞ்சம் நாங்கள் இந்த கேட்ஜெட்ஸ்லாம் அவனுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணல பெருசாக. ஸோ அவன் மேக்ஸிமம் எப்போயாவது டிவி பார்ப்பான். ஃபோன்லாம் பெருசாக கொடுக்கலாம் அவங்க அம்மா அப்பா 2 பேரும். நீங்களே ஃபோன் யூஸ் பண்ணுறது. ஆனால் அவனுக்கு ஏன் ஃபோன் தான் பிடிக்கும், ஸ்மார்ட் ஃபோன் பிடிக்காது. ஏன்னா இது ஒரு மாதிரி பட்டன் ஏதோ கலராக இருக்குல்ல, அதனால என் ஃபோனை தான். ஸோ அந்த விஷயம் இருக்குங்க. என்னால் அது வந்து அப்படி முடியல. டிட்டாச் ஆக முடியாது. ஏன்னா நான் தூங்கிட்டு இருக்கும்போது நடுவில் எந்திரிச்சு கால் பண்ணி அசிஸ்டன்ஸ்க்கு சொல்லுவேன், இந்த சீனில் அது இருக்குது, இது இருக்குது. அது ஆப்வியஸாக எல்லாருமே பண்ணுவாங்க. கண்டிப்பாக இருக்கும். அது நம்மளால் ஒன்றுமே திடீர்னு நமக்கு அது ஒன்று விட்டோன்னா, இந்த டயலாக் இப்படி விட்டோன்னா அது திடீர்னு எங்கேயாவது போய் ஒன்று ஸ்ட்ரைக் ஆகும். திடீர்னு இந்த இடத்துல ஒன்று போடலாம் அப்படின்னு தோணும். ஓகே. ஸோ அது இருந்துகிட்டே இருக்கும். அது இன்செப்பரபிளுங்க. அது கரெக்ட். இப்போ another thing is, though you want to make films லைக் பண்ணார் பத்மினி, ஒரு மாதிரி ஒரு ஆர்டிஸ்டிக்காக இருக்கணும், ரொம்ப ஒரு கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் இருக்கக்கூடாதுன்னு நீங்கள் யோசித்தாலும், are you at this point forced to keep certain things just for this commercial aspect? ஆடியன்ஸோட ஹைக்காக இது வச்சு தான் ஆகணும்னு டிமாண்ட் பண்ணுதா? கரெக்ட். ஏன்னா ஆடியன்ஸுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லைங்க.
யாருமே என்கிட்ட வந்து நீ இதை பண்ணணும் இதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லவே மாட்டாங்க. ஓகே. நான் அதில் ரொம்ப தெளிவாக இருக்கேன். நீங்கள் சித்தா கொடுத்தாலும் பார்ப்பாங்க, பன்னியாண்டமி கொடுத்தாலும் பார்ப்பாங்க, வீரதீர சூரன் கொடுத்தாலும் பார்ப்பாங்க. அதில் பிரச்சனையே இல்லை. சேதுபதி கொடுத்தாலும் பார்க்குறாங்க. ஸோ அது பிரச்சனை இல்லை. ஆனால் சோ கால் மார்க்கெட் ஸ்பேஸ் இருக்குல்ல, ஆடியன்ஸ்க்கு எடுத்துகிட்டு போகிற கட்டத்தை தாண்டணும்ல. யூ காட் இட். அதுக்கு இதெல்லாம் தேவை. இப்போ சும்மா சொல்லணும்னா நீங்கள் என்ன பட்ஜெட்டில் படம் பண்ணுறீங்களோ அதுதான் இதை தீர்மானிக்குது. வென் யூ டூ ஃபிலிம் ஃபார் 100 crore தென் யூ இட்ஸ் ஆப்வியஸ் நீங்கள் இதை பண்ணி தான் ஆகணும். இல்லைன்னா இதை இன்னும் பெட்டராக பண்ணணும். இப்போ முன்னாடி இருந்த மாதிரி இல்லைங்க. நான் எப்படி சொல்கிறேன்னா, இப்போ ஒரு ப்ராப்பராக ஒரு ஐட்டம் நம்பர் வேணும், ஒரு ப்ராப்பராக இது வேணும், ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் எப்படி இருக்கணும், ஆக்ஷன் சீக்வன்ஸ் கேட்குறாங்க. இன்னும் ஆக்ஷன் ஆனால் ஒரு ரெஃபரன்ஸை காட்ட மாட்டாங்க. இந்த மாதிரி பெருசாக இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணும்னு சொல்கிறது கிடையாது. பரபரன்னு இருந்தால் போதும். அடுத்து என்ன நடக்குதுன்னு தெரியாமல் ஆன்டிசிபேஷன் பிரேக் பண்ணி படம் போயிட்டா தே வெல் அண்ட் குட். ஓகே. அந்த லெவலில் தான் இப்போ இருக்குது. ஸோ அது எனக்கு என்ன தோணுதுன்னா, வி சோஸ் தட். லைக் நம்ம தானே பெருசாக படம் பண்ணணும்னு நினைக்கிறோம். ஸோ அப்போ இதெல்லாம் பண்ணுறது அவ்வளோ பெரிய தப்பாகவும் எனக்கு வந்து தெரியல. இன்னுமே ரிஃபைண்டாக அதை எப்படி சொல்லணும்னு தான் நான் பார்த்துட்ருக்கேன். இன்னும் வரும் காலகட்டங்களில் இது இன்னும் பிளெண்டாக. இப்போ நிறைய படங்கள், இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி வந்த படங்களே நிறைய எக்ஸாம்பிள் எடுத்து, நிறைய படம் பெருசாக கலெக்ட் பண்ண படம் கூட அதுலலாம் இவ்வளோலாம் இருக்காது. படமா அமரன் இல்லை எது இருக்காது, இந்த சோ கால் கமர்ஷியல் இதெல்லாம் இல்லை இல்லாமல் தானே இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து நல்ல சைனாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா இப்போ இன்னொன்று நடக்குது. இந்த மாதிரி எல்லாமே சேர்ந்து வச்ச படங்கள் போகிறதில்ல. சரியா? கரெக்ட். எல்லா மாஸ் எலிமெண்ட்ஸும் சோ கால்ட் மாஸ் எலிமெண்ட்ஸ் இருக்கும், பட் டோன்ட் பெர்ஃபார்ம் வெல். யா, அது போகிறதில்ல. இப்போது அதனால அதையும் நான் எப்படி பார்க்குறேன்னா, இந்த ஹீரோக்கு நம்ம ஒரு கதை சொல்கிறோம், இந்த ப்ரொடியூசருக்கு ஒரு கதை சொல்கிறோம், அங்கேவே முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் வர்றதெல்லாம் நம்ம ப்ராசஸ்க்குள்ளேயே இருக்க தேவையில்ல. அந்த கதை ஓகேன்னு தானே வர்றோம், இந்த கதை ஓகே, இந்த கதை விஷயம் அதுலேயே போதும்னு நினைக்கிறேன். ஆனால் கண்டிப்பாக இருக்குங்க. நீங்கள் வாழை மாதிரி ஒரு படத்தை வந்து பெரிய ஹீரோ வச்சு பண்ண முடியாது. அது தப்பு. ஏன் அப்படி நினைக்கிறீங்க? பெரிய ஹீரோ வச்சு இந்த மாதிரி ஒரு ஏன்னா இப்போ நீங்கள் இப்போ சும்மா யோசிச்சுப்போமா, இப்போ ரஜினிகாந்த் சார் வச்சுப்போமா, ரஜினிகாந்த் சாரை எப்படி பார்க்கணுன்னு உங்களுக்கு பிடிக்கும்? இப்போ விட்டுருங்க, சின்ன வயசில். ஆக்சுவலி இப்போவுமே வந்து ஒரு மாதிரி மாசா நடந்து வந்து அவர் கடைசி விவசாயியில் பார்க்க பிடிக்குமா உங்களுக்கு? ஓகே, அவ்வளோதான் வித்தியாசம். இப்போது ஏன்னா இப்போ நமக்கு மேபி பிடிக்கலாம். இப்போது என்னடா இப்படி பண்ணிட்டாரு நம்ம தலைவர், இப்படி ஒரு ரோல் எடுத்து பண்ணிட்டார். ஆனால் அது எத்தனை பேருக்கு இந்த மாதிரி தாட் ப்ரோவோக்கிங்காக இருக்கிற வித்தியாசத்தை விரும்புகிற சில ஆடியன்ஸ்க்கு மட்டும்தான். ஒருத்தவங்க எனக்கு இதெல்லாம் வேணாம், நான் வீட்டில் சமைச்சிட்டு நானே ஸ்ட்ரெஸ் பஸ்டருக்காக படம் பார்க்க வரேன், நீ என்னடா அப்படின்னு நினைக்கிறவனுக்கு அது தேவையே இல்லை தானே. அவன் படத்தை படமாக மட்டுமே பார்க்குறான். நம்ம சின்ன வயசில் பார்த்த மாதிரி அவங்க தான் லார்ஜர் ஆடியன்ஸ். நீங்கள் எல்லாரையும் இன்க்ளூசிவாக ஒரு படம் பண்ணணும்னு நினச்சிட்டிங்கன்னா யூ கான் பி ஸோ எக்ஸ்க்ளூசிவ். வாவ், இது ஃப்ளோவில் அடிச்சு விட்றீங்களா? ஃப்ளோவில் வந்துச்சு. ஓகே, பட் தட்ஸ் ட்ரூ இல்லை. ஸோ we are somewhere involved in the process of filmmaking itself. How I talk to myself is, இந்த படம் இப்படி பண்ணிட்டோம், நமக்கு அந்த படம் பண்ணணும்னு இருக்குல்ல, அதை பண்ணுவோம். யாருமே நம்மளை ஃபோர்ஸ் பண்ண மாட்டாங்க. சத்தியமாக சொல்கிறேன், நீங்கள் இதை தான் பண்ணணும், இதுக்கடுத்து அதான் பண்ணணும், அது வந்து பர்சனல் சாய்ஸ். நான் தான் அதை எடுத்துக்கிறேன், யாரும் என்னை ஃபோர்ஸ் பண்ணல. இப்போ நான் இதுக்கப்புறம் 12 மாதிரி ஒரு படத்தை பார்க்க மாட்டாங்கன்னா நான் பார்ப்பாங்களே, அது அந்த பட்ஜெட் எடுக்கணும். ஐ ரியலி ஹேவ் டு சாக்ரிஃபைஸ். நான் ஏன் சம்பளத்துலேருந்து இறங்கி வரணும், மற்றவங்களும் இந்த மாதிரி சின்ன பட்ஜெட்டாக பண்ணால் தட்ஸ் கம்ப்ளீட்லி நம்ம நான் அப்படி தான் நான் இருக்கேன். Okay. So that's how Mari did. Mari Selvaraj did Vaazhai. Yeah. After Karnan. ஆமா. After Karnan, after this after Maamanan. Maamanan. No, after doing Karnan and Maamanan, very big films. அதுக்கப்புறம் அவரால் இதை பண்ண முடியல. So anybody can do. அதுக்கப்புறம் திருப்பி ஒரு படம், பெரிய படம் தானே பண்ணுறாங்க. ஸோ அந்த இதை நம்ம கரெக்டாக வச்சுக்கிட்டா போதும், மற்றபடி. சரி, இப்போது இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான தாட்டோட இருக்கிறப்போ, வாட் ரியலி புட்ஸ் அ ஃபியர் இன் யூ ஆஸ் அ ஃபில்ம் மேக்கர்? எங்கள் இது வந்து ஒரு இன்க்ளூசிவான இண்டஸ்ட்ரி இல்லையா? டிஃப்ரெண்ட் தாட்ஸ் இருக்கிறவங்க இருப்பாங்க. உங்களுக்குள்ள ஒரு ஃபியர் இன்ஸ்டால் பண்ணுற ஒரு விஷயம்னா என்னவா இருக்கும் ஆஸ் ஆஃப் நவ்? முன்னாடி இருந்தது, ஐயோ இதை கேட்டால் இவங்க எப்படி நினச்சிப்பாங்க, நம்ம லெஃப்ட் அவுட்டாக இருப்போமோன்னு ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? இருந்திருக்கு, முன்னாடி இருந்திருக்கு, அந்த மாதிரி இருந்திருக்கு. ஆர் நமக்கு இப்போ இதை தாண்டி இப்போ அடுத்து நாளைக்கு வேறு படம் கிடைக்கலன்னா என்ன பண்ண முடியும்? ஏன்னா நமக்கு வேறு தொழில் தெரியாது, இது மட்டும்தான் இருக்குது. அப்போ என்ன பண்ணுறது? அப்புறம் யோசிச்சா என்ன நடந்துரும், படம்லாம் கிடைக்காம அவ்வளோ மோசமான இதெல்லாம் வராது. இது ஆஸ் லாங் அஸ் நம்ம தான் அதுக்கு காரணமாக இருப்போம். ஓகே, நம்மளே கிராஃப்ட்டை ஒழிச்சு கட்டி நம்மளே நம்மளை தலையில் மண்ணாரி போட்டுக்கிட்டா தான் அந்த மாதிரி விஷயம் நடக்குமே தவிர, நம்மக்கிட்ட இது ஸ்ட்ராங்காக இருக்குன்னா என்ன நடந்துரும்னா,
இதை விட சின்னதாக ஒரு படம் பண்ணதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். தட்ஸ் கம்ப்ளீட்லி ஃபைன். நீங்கள் ஒர்ஸ்ட் கேஸ் சினாரியோவே பெஸ்ட்டாக இருக்குது பாருங்கள். யா ஒர்ஸ்ட் கேஸ் சினாரியோவே உனக்கு படம் பண்ண கொடுப்பாங்க. ஆமாம் படம் பண்ண கொடுத்துட்டா வேறு என்ன வேணும்? போதும்ல. அவ்வளோதானே. ஓகே நம்ம தானே இதுக்கு மேலே அது அதுக்கு மேலே அதுன்னு எதிர்பார்த்துட்ருக்கோம். அண்ட் இங்கே எல்லாருக்குள்ளேயும் ஒரு பெரிய கலை தாகம் இருக்குங்க. நான் பேசுகிறத வச்சு சொல்கிறேன். இப்போ எல்லாருமே இவ்வளோ பேசிட்டு என்கிட்ட சொல்லும்போது உங்ககிட்ட கமாண்ட் ஒரு ஃபிலிம் மேக்கிங் இருக்காது, கமாண்ட் ஒரு ஃபிலிம் மேக்கிங் இருக்காது, ரொம்ப பயங்கரமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஏன் அதை சொல்கிறாங்க அப்படி யோசிச்சா தெரிஞ்சிடும். ஏன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கிராஃப்டில் படம் பார்க்கணுன்னு தானே இருக்குது பொதுவாகவே. அது போதும் இல்லை, இந்த கதை பிடிக்காமல் இருக்கலாம், போன கதை பிடிக்காமல் இருக்கலாம், ஆனால் அதை அணுகுன விதம் தான் மேட்டர்ஸ் அ லாட். ஏன்னா நம்ம அடுத்த தடவை வேறு ஒரு புக்கிலேருந்து எடுப்போம், வேறு யார் கதையை வாங்கி கூட பண்ணுவோம். அதுதான். ஸோ எனக்கு அந்த பயம் இல்லை. ஏன்னா லெஃப்ட் ஓவராக இருக்கேன்னா நான் தான் ஆக்சுவலி நம்ம தானே வேணான்னு சொல்லிட்டு தனியாக இருக்கோம். அதனால அது வந்து அது எனக்கு பெரிய பிரச்சனை இல்லை. அண்ட் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் அவங்க இன்னுமே எனக்கு நல்ல ஸ்ட்ராங் ஃப்ரெண்ட்ஸாகவே இருக்காங்க. வாட் எவர் ஐ டூ சப்போர்ட்டிவ். ஐ திங்க் you're blessed with a good family and friends. 100%. அண்ட் அவங்களோட தாட்ஸ் நான் சொன்ன மாதிரி ரொம்ப ரிஃபைண்டாக இருக்கு. லைக் போக 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 மெருகேறிட்டே போகுது. நீங்கள் நிறைய இன்டர்வியூஸில் ஐ எம் ஓல்டு, அதனால தான் நான் இப்படி பண்ணுறேன், நான் வயசாகுது இல்லை அப்படின்னீங்க. யூ நாட் தேட் ஓல்டு. இல்லை அதான் அது என்னன்னா, நான் வந்து 25 வயசில் படம் பண்ணல, 5வது படம் பண்ணுறேன்ல, 10-11 வருஷமாக படம் பண்ணுவேன். எனக்கு ஆக்சுவலி வயசான ஃபீல் தான் வருது. இப்போ நீங்கள் கதையிலே பார்த்தீங்கன்னாலும் கல்யாணம் ஆன லவ் தான் வச்சுட்டே இருக்கேன் பாருங்க. மேபி அந்த ஃபர்ஸ்ட் படத்தில் இருந்த தாக்குமா என்னன்னு தெரியல, நானும் இதெல்லாம் உடச்சிட்டு ஒரு மாதிரி மணி சார் மாதிரி ஒரு மாதிரி அவர் அப்படி ஃபீல் பண்ணுறது இல்லை, நான் தான் அப்படி. just feel young and do film that's very young and ஒரு மாதிரி sure அந்த ஜான்ரா தொடும்போது மேபி ஐ வில் ஃபீல் யங் நினைக்கிறேன். பட் இப்போலாம் எனக்கு வயசான மாதிரி தான் ஃபீல். ஓகே. ஸோ எஸ் திஸ் என்டையர் கான்வர்சேஷன் நம்ம வந்து ஹைஸ் அண்ட் லோஸ் அண்ட் ரொம்ப அழகாக நிறைய விஷயங்கள் வந்து பேசியிருக்கோம். ஒரு கிளியர் விஷன் ஆஃப் அருண் அவர்களை வந்து தெரியப்படுத்திருக்கீங்க. ரொம்ப நல்லா இருந்தது உங்ககிட்ட பேசணும். ஏன்னா நான் நிறைய இன்டர்வியூஸ் கொடுப்போம், நிறைய பேர்கிட்ட பேசுவோம்ல. திஸ் இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட். எனக்கு ஒரு மாதிரி தெரில, எவ்வளோ நேரம் பேசணும்னு தெரில. இவ்வளோ நேரத்தில் எனக்கு வெளியில் என்ன நடந்ததுன்னு ஞாபகம் இல்லை. நான் எது பேசணுனோ நான் அந்தந்த காலகட்டத்துக்கு போய் பேசினேன். அஃப்கோர்ஸ் நானுமே உங்களோட ஸ்டோரி டெல்லிங்கில் வந்து ஐ ஜஸ்ட் புட் மை செல்ஃப் இன் யோர் ஸ்பாட். அங்கேருந்து இது நடந்திருக்கு, இப்படி நடந்திருக்கும், நீங்கள் தாய்லாண்டில் போய் கிளாஸஸ் கற்றுக்கிட்டு இருந்த ஸ்டோரி இது பண்ணுது அண்ட் பீப்புள் என்னை இப்படி பார்த்தாங்க. ஐ ஜஸ்ட் ட்ராவல் வித் யூ இன் திஸ் என்டையர் நெரேட்டிவ் ஆஃப் யோர்ஸ். தட்ஸ் a success. தேங்க்யூ. ஓகே, ஸோ ஆல் த வெரி பெஸ்ட். உங்கள் படம் சூப்பராக பண்ணிட்டு இருக்கு அண்ட் இன்னும் நிறைய சக்ஸஸ் வந்து வரப்போகுது. தேங்க்யூ. We're all going to enjoy your films. Thank you and so much. thank you for being the person you are and for the scripts that you're bringing out. Thank you. Means a lot. Thank you so much. Thank you. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999.